வணக்கம் அண்ட் வெல்கம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் நெற்றிக்கண். இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு விஷசாராய விவகாரம், விளக்கமளிக்கும் திமுக அரசு, விடாது போராடும் எதிர்க்கட்சிகள், உண்மையான ஆதங்கமா, அரசியல் உள்நோக்கமா? ரைட், விவாதத்துக்கு செல்லும் கருத்துக்களை அமல்படுத்தி விடலாம். இன்று நம்மோடு கோவை செல்வராஜ், திமுகவிலிருந்து. வணக்கம் கோவை செல்வராஜ் சார். மணிகண்டன் வழக்கறிஞர், வணக்கம் மணிகண்டன் சார். காந்தராஜ் அரசியல் விமர்சகர், வணக்கம் சார். டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அரசியல் விமர்சகர், வணக்கம். மற்றும் ரவீந்திரநாத் சிபிஐலிருந்து. ரைட், நம்ம மணிகண்டன் அவட்டே தொடங்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறையா காட்சிகள் பார்த்தோம். வெளிநடப்பு, நேற்றும் வெளிநடப்பு, பலவித குற்றச்சாட்டுகள், பத்திரிகையாளர் சந்திப்பு. சார், பொதுவாக இது ரெண்டு விஷயம் பேசப்படுது. ஒன்று, இது துர்பாகிய விஷயம், இது நடந்திருக்கக்கூடாது. நிச்சயமாக ஒரு பல உயிர்கள், பலனா ஒரு ஊரே பலி கொடுத்துருக்கோம், பல சிக்கல்கள்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அரசு அதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சட்டசபையில் விளக்கம் தராங்க, வெளியே பத்திரிகையாளர் பேட்டிகளாமும் தராங்க, குற்றச்சாட்டும் ஒன்று வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதில் ஒரு சின்ன அரசியல் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா சமீபத்திய தேர்தல் தோல்விகள், 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது, பல இடத்துல டெபாசிட் போச்சு, இதுதான் ஆதாயம், மேலே ஏறு அப்படின்ற மாதிரி ஒரு பொது பிரச்சனையில் சில அரசியல் ஆதாயத்திற்காக சில விஷயங்கள் செய்கிறது அதிமுகன்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. ஸோ இது ஆதங்கமா இல்லை அரசியல் உள்நோக்கமா? மாலை முரசு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கங்க. நான் ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆதங்கம். முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தங்க, மிகப்பெரிய வருத்தம். அதுக்கு அடுத்தது மரியாதைக்குரிய 2 டாக்டருங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தது ஒரு கேள்வி வச்சுட்டு நீங்க கேட்டு எதுக்கு போறேன். கோட்டை விட்டுட்டாருன்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, அதாவது ஜிஎஸ்டி, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரி, இது எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம், கவர்னர் ரவி தான் காரணங்கிற மாதிரி இந்த கள்ளச்சாராய சாவுக்கும் ஏதாவது 40 இடத்துல ஜெயிச்சிட்டோம், அதனால மோடி ஆளை விட்டு கொஞ்சம் எத்தனால சேர்த்து ஊத்திட்டாரு அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து இதுல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. அதான் எனக்கு பெரிய வருத்தமா இருக்குது. அதே சமயத்துல எனக்கு ஆறுதலா என்ன இருக்குன்னா, மரியாதைக்குரிய அவருடைய தகப்பனார் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சாதனையை மிஞ்சிட்டார். ஏன்னா கடைசி கருணாநிதி அவருடைய 10 ஆண்டுகள் ஆட்சியில கூட கள்ளச்சாராய சாவுகள் எதுவுமே இல்லை. எப்படி திராவக மாடல் அப்படின்னு சொல்லி 2011 மிக மோசமான ஆட்சி ஒண்ணு பண்ணாரோ, அதையே மிஞ்சி தகப்பனை மிஞ்சிய தனையன்னு பேர் எடுத்தாரோ, அந்த மாதிரி கள்ளச்சாராய சாவையும் அவங்க அப்பாவை ஓவர்டேக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேங்க. 2வது மரியாதைக்குரிய காந்தராஜ் சார் இருக்காங்க, இன்னொரு டாக்டர் நம்ம ரவீந்திரநாத் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு சாதாரண வக்கீலுக்கு படிச்சவன் தான், டாக்டர் இல்லை. அதனால ஒரு கேள்வி. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அவங்க எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு, இந்த விஷ முறிவு மருந்து அப்படிங்கிறது ஹோமிபிசோல், அது தமிழ்நாட்டுல எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு சில தரவுகள் கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு மரியாதைக்குரிய டாக்டருக்கு படிக்காத டாக்டர், மாசு இல்லாத மாசு இருக்கிறார் இல்லைங்களா, அவர் சொல்றாரு 4 கோடி ஓமிப்ரசோல் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கு திரும்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் சொன்னது ஹோமிபிசோல்ங்கிற விஷ முறிவு மருந்துங்க, இவங்க அல்சருக்கு கொடுக்குற அல்சர் மாத்திரம் ஓமிப்ரசோல்னு இருக்குது, இதை சொல்லி பொய் கபடம் நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். அதனால முதல்ல காந்தராஜ் ஐயா கிட்டையும் ரவீந்திரநாத் நான் கேட்கறது, இதுல யார் சொல்றது உண்மை? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவியல் செய்கிறாரா, அரசியல் செய்கிறாரா, இல்ல மாசு இல்லாத மா சுப்பிரமணியம் அரசியல் செய்கிறாரா, அவியல் செய்கிறாரா? அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நான் போறேன். ரைட் டாக்டர், உங்ககிட்ட தான் கேள்வி வைக்கிறார் டாக்டர். அவர் மருந்து சம்மந்தமாக ஒரு சின்ன சர்ச்சை ஓடுது. இன்னைக்கு தொடர்ந்து, நேற்று முன்னாள் முதல்வர் பேச, ஹெல்த் மினிஸ்டர் பேச, இன்னைக்கு அது வர்பல் வாலியாக மாறிடுச்சு அப்படின்றாரு. அது சயின்டிஃபிக்காக என்னன்றது டாக்டர் உங்களை கேட்குறாரு. இந்த ஃபோமிபிசோல் இருக்கு இல்லையா, அது இந்த கிளினிக்கெல்லாம் ரொம்ப நிரூபணமானதாக இல்லை, பரவலாக பயன்படுத்தப்படல. ஒரு சில நாடுகளில் பயன்படுத்த விஷ முறிவுக்கு சொல்கிறீங்க. விஷ முறிவுக்கு, ரைட்டு. அதனால் சில ஆராய்ச்சியில் என்ன இருக்குனாக்க, ஈத்தைல் ஆல்கஹாலும் ஃபோமிபிசோலும் சேம் எஃபெக்ட் இருக்குது, எஃபிகேசி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் இது ரேராக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான். எப்போயாச்சும் மெத்தனால் பாய்சன் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் பயன்படுத்த போகிறாங்க. ஆனால் ரொட்டீனாக பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷனில் ஏடிஎம்கே பில்லில் ஒரு பர்ச்சேஸ்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க, டிஎம்கே பில்லில் பர்ச்சேஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க. தேவைப்பட்டால் அவ்வளோ ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கிக்குவாங்க. பொதுவாகவே நடைமுறையில் இருந்தனாக்க தமிழ்நாட்டிலையும் சரி, பல மாநிலங்களையும் சரி, இந்த மாதிரி பார்த்தா உடனடியாக எத்தனால் தான் பயன்படுத்துகிறாங்க. மெத்தனால் பாய்சன் இருக்குது, ஆன்டிபயோட்டிக் எத்தனால் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. அதனால் அதை பேசுகிறப்ப கூட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஃபோமிபிசோல் ஒமிப்ரசோல்னு சொல்லிட்டார். ரைட்டு. அதனால அதுக்கு பதில் சொல்கிறப்ப மாசு அவர்கள் இது ஒமிப்ரசோல் கிடையாது, ஒமிப்ரசோல் ஏராளமான மாத்திரைகள் ஸ்டாக்கில், கேப்சூல் ஸ்டாக்கில் இருக்குது. அதே மாதிரி இந்த மருந்து முழுமையான பயன்பாட்டில் இல்லை, சில நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க. சேம் எஃபிகேசி இருக்கும்போதெல்லாம் அவர் ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கணும்னு சொன்னார். ஆமாம்.
ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன், நான் வரேன் டாக்டர். ஜிப்மர்ல எத்தனை சிகிச்சை வழங்கப்படுதோ அதே சிகிச்சை தான் வந்து தமிழ்நாட்டிலேயே வழங்குறோம். ரைட், கள்ளக்குறிச்சியில், சேலத்தில் இந்த மாதிரி எல்லா மருத்துவமே வழங்குறாங்க சொல்லியிருக்காங்க. ரைட், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் திருப்பி உங்ககிட்ட வரேன் சார். ஐ திங்க் தட் கிளியர் யுவர் பாயிண்ட். நான் கேள்விக்குள்ளே வந்துடுறேன். முதல்ல இன்னொரு கேள்வி வச்சேன். இது வந்து ஆதங்கமாக அரசியல் உள்நோக்கம். ஏன்னா சட்ட அமைச்சர் என்ன சொல்கிறாரு சார், நாங்கள் தகுந்த வாய்ப்பு தரோன்றாரு. முதல்வர் வந்து வெளிநடப்பு, அவங்கள வந்து அதை நான் வாபஸ் வாங்குகிறோம், நீங்கள் உள்ளே வாங்க, ஜனநாயக முறைப்படி பேசுவோம், கவன ஈர்ப்பு தீர்மானமாக கவனத்தின் ஸ்பெஷல் அட்டென்ஷன் மோஷன்லையும் பேசுவோம்னு பல விஷயங்கள் சொன்னாலும் அவர்கள் வரவில்லை. இதில் அவங்க ஒரு ஆதாயம் தேடுறதுனாலயா என்னன்னு தெரியல, உள்ளவும் வரலன்ற குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட முதல் கேள்வியாகவே வச்சேன். நன்றிங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர் ரவீந்திரநாத்துக்கு ஒரே ஒரு பதில் சொல்றேன். வெறும் பல்கலைக்கழகம் கொடுத்த டாக்டரேட் பட்டம் வாங்கினவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர். மேபி தவறா கூட திரு எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தையை உபயோகம் பண்ணிருக்கலாம். ஆனா துறைக்கு சம்பந்தப்பட்ட 4 கோடி கையிருப்பு இருக்குதுன்னா அப்ப தமிழ்நாட்டுல எந்த நேரமும் கள்ளச்சாராய சாவுகளும் தேவைன்னு வாங்கி வச்சாங்களா? என்ன சார் பிதற்றல்? அதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஒரு அளவு வேணும் சார். எதுக்கு எதை சொன்ன ஒரு பொது வெளியில கோடிக்கணக்கான பேர் பாக்குறாங்க, மக்கள் மீடியாவுக்கு முன்னாடி எப்படி ஒரு பொய்ய துணிஞ்சு சொல்றாரு, அதுக்கு நம்ம டாக்டர் ஒரு விளக்கம் சொல்றாருங்க. நான் ஒண்ணு கேக்குறேங்க, சட்டசபையில என்னைக்கு இவங்க ஜனநாயக ரீதியா நடந்துக்கிட்டாங்க? எது எடுத்தாலும் திசை திருப்புறது எதிர்கட்சியா இருக்கிறப்ப இவர் தானே சொன்னாருங்க, எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் அப்படிங்கிறப்ப அந்த அம்மா அவங்க சொல்லுவாங்கல்ல, கனிமொழி என்ன சொல்லுவாங்க, எங்கெங்க அந்த அம்மா எல்லாம் காணும்பா 2 நாளா அப்படியே சைலண்ட் போர்டுக்கு போயிட்டாங்க. தமிழ்நாட்டுல தான் அதிக விதவிகள், அதிமுக ஆட்சி நடந்தா டாஸ்மார்க் மூடு அப்படின்னு கொதிச்சு எழுந்தாங்களே, இப்ப 2 நாள சைலண்ட் போர்டுக்கு போயிட்டாங்களே சார். அந்த அம்மா பாத்தியில சொல்றாங்க 70 தாலி அறுத்துட்டாங்க இது வரைக்கும். இந்த 3 வருட திராவிட மாடல் ஆட்சியில டாஸ்மார்க் நல்ல சாராயத்துக்கு, கலர் சாராயத்துக்கு இல்ல, கள்ள சாராயத்துக்கு 70 தாலி அறுத்துக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அரசோ இல்ல குஜராத்தோ மத்திய பிரதேசம் இந்த மாதிரி பாஜக ஆளக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருந்தா எல்லாரும் துள்ளி என்ன மாதிரி தலக 2 காலையும் கட்டிட்டு ஆடி இருப்பாங்க. நம்ம கம்யூனிஸ்ட் பேச்சையே காணோம். அப்புறம் இந்த போராளிகள்லாம் இருப்பாங்க, அவங்க பேச்சே காண. விஷயத்துக்கு பாருங்க, என்னைக்கு சட்டசபையில இவர் பேச விட்டுருக்கிறாரு. சட்டசபையில அவங்க ஸ்கூல் வாத்தியார், அப்பாவும் பழைய ஸ்கூல் வாத்தியார்னு கேள்விப்பட்டேன். ஸ்கூல் வாத்தியார் மாதிரி எதிர்கட்சிகளை பேச விடாம அதை என்ன சொல்றாருங்க, எதிர்கட்சிகள் பேசுறது ஏதோ அவை குறிப்பிலும் ஏறாது, இது யாரும் ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார் 50 பேர் பிளஸ் ஏற்கனவே 70 பேர் செத்து போயிருக்கிறான். நீங்க அப்ப என்னென்ன டைலாக்லாம் விட்டீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி அதே பகுதியில் நடந்தப்ப சிபிசிஐடிக்கு மாத்தம் இன்னைக்கு ஒருபோதும் நடக்காது, இந்த மாதிரி நடக்காது, நான் இதை கண்டு ஓடுபவன் அல்ல வீரவசனம் பேசிட்டு, இந்த இதில் எழுதி கொடுக்குற மாதிரி வீரவசனம் பேசிட்டு எதிர்கட்சிகளை சந்திக்க வேண்டியதான எதிர்கட்சிகள் வெளியே போறாங்க அப்படின்னா அந்த கேள்வி எழுப்புறதுக்கு அவங்க கேட்க மூடி மறைச்சுக்கிட்டு ஒரு இவ்வளவு பெரிய அட்டூழியம் நடந்திருக்குது. அதுக்கு எந்த குரலையும் காணோம். போராளிகள் அயோக்கியனுங்க எல்லாம் அதிமுக ஆட்சியில குதிக்கிறவங்க எல்லாம் எங்க சார் போனாங்க? இன்னொரு கேள்வி இருக்கு. ரைட், நான் உங்களை ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்துல இது ஏதோ நேற்று ஒரு நாள் நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, நேற்று பூதாங்கரமா பீரிட்டு கிளம்பிடுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டுறாங்க அதிமுக. திரும்பி பாருங்க, ரொம்ப வருஷம் கூட போவானா, 20 வருஷம் முன்னாடியிலேருந்து எடுத்து பாருங்க, அதிமுக ஆட்சியில் இதே மாதிரியான கள்ளச்சாராய சாவுகள் நடக்கலையா? அவங்க கையாண்டதோட நாங்கள் சிறப்பாக தான் இதை கையாண்டுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம்ன்றது தான் ஆளும் கட்சி தரப்புலேருந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்போது இது ஏதோ நேற்று நடந்த பிரச்சனை மாதிரியும் அதை நம்ம பெருசுப்படுத்துகிறோம். கண்டிப்பாக ஆதங்கம் தெரிவிக்கப்பட்ட விஷயம், இது பெரிய பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இது நேற்று தான் வந்துச்சுன்ற மாதிரி இவங்க ஆட்சி காலத்தில் எவ்வளோ இருந்ததுன்ற பட்டியலையும் வாசிச்சாங்கல்ல. அதாவதுங்க, ரொம்ப பக்கத்தில் 20 வருஷங்கிறது பரத்துக்குளுக்கு பாவம் ரொம்ப பக்கமா இருக்கு. முதலமைச்சர் மாதிரி இந்த பிளாட்லாம் அறிவிப்பாங்களே, சென்னை ஏர்போர்ட்டுக்கு வெகு அருகில் 75 கிலோமீட்டர்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்ன இதெல்லாம் ஒரு பதிலா, ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் சொல்ற பதிலா? ஏங்க, போன அந்த கொரோனா டைம்ல டாஸ்மாக் கடையை திறந்து வச்சதுக்கு இந்த கையில ஒரு அட்டை, இந்த கையில ஒரு அட்டை, இந்த பக்கம் தங்கச்சி, இந்த பக்கம் மனைவி எல்லாம் நிறுத்தி மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு போராட்டம் எல்லாம் நடத்தினாரு. அது என்ன ஆதங்கத்துல பண்ணாரா, இல்ல அவியல் பண்ணாரா, அரசியல் பண்ணாரா? எங்க சொந்த நிலத்துல இருந்த ஆழ்கிளை, அந்த ஆழ்துளை கிணத்துல ஒரு குழந்தை உருந்துச்சுக்கு, அதுக்கு வச்சுக்கிட்டு என்னென்ன அரசியல் பண்ணாருங்க? அந்த பெனிக்ஸ்ன்னு 2 பேர் இரட்டையர்கள் லாக்அப் டெத்துக்கு என்னென்ன அரசியல்லாம் இவர் பண்ணாரு? என்ன இவர் எதிர்கட்சியா இருக்கிறப்ப மட்டும் இவர் அரசியல் பண்ணுவாரு, இவர் ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப எதிர்கட்சி அவியலா பண்ணத்தாங்க செய்வாங்க. அதை எதிர்கொள்றதை விட்டுட்டு காலகாலமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவதுன்னு கேட்டா வடக்கு பார்த்தாயா, அங்க பார்த்தாயா, இங்கேயே தோத்து போயிட்டா அப்படின்னு கேட்டா உடன்பிறப்பை எதிர்கட்சிகள்லாம் வாங்கின ஓட்டை கூட்டிப்பாரு, நம்ம ஆளுங்கட்சி வாங்கினதோட அந்த ஆளுங்கட்சி வாங்கினதோட நம்ம அதிகம் வாங்கிட்டு இப்படி திசை திருப்புறதுங்கிறது அவங்க தகப்பனாருடைய அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு நிர்வாகத்தை நான் ஒண்ணு சொல்றேன் சார்,
அவரோட சுருக்கமா. சின்ன திராவிட மாடல் ஆட்சி 2 ஆண்டுகள் இருக்குல்ல, இனி ஒரு கள்ளச்சாராய சாவு கூட தமிழகத்தில் நடக்காது. அப்படி நடந்தால் அடுத்த நிமிடமே இந்த முத்துவேல் கருணாநிதி ஆகிய மு.க. ஸ்டாலின் பதவி விலகுகிறேன். ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன் சார். நான் கோவை சராஜ் வந்துடுறேன். இட்ஸ் டைம் ஃபார் கோவை சராஜ். கோவை சராஜ் சார் அவருக்கு அடுக்கடுக்கா சில விஷயங்கள் சொல்றாரு. குறிப்பா அதுல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பழச மட்டும் பேசுறீங்க, இந்த விஷயத்தை தான் பார்க்கணும். சட்டசபையில எதிர்க்கட்சிகள் எப்படி இருக்கும், வீரியமா தான் பண்ணுவோம். முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், அவியலா செய்வோம், அரசியல் செய்வோம்லாம். இந்த நேரத்தில் நாங்கள் செய்யறது கரெக்டு தான், அவங்க செய்வது கரெக்டு தான், அதிமுக தரப்பு அவங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான், இது வேகப்படுத்திருக்கிறது கரெக்டு தான்ற வாதம் அவர் வைக்கிறாரு. ஆனால் முதல்வர் இங்கே பலவிதமான அறிக்கைகள் கொடுக்குறாரு, ஹெல்த் மினிஸ்டரும் பேசுறாரு. அதெல்லாம் பத்தலையோ? அதாவது எதை வேணாலும் இங்க தொலைக்காட்சியில உட்காந்து பேசுறதுன்னா பேசிட்டு போலாம், ரைட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணிகண்டன் சார் அப்படிதான் பேச முடியும். ஏன்னா அதிமுக வேற என்ன அவர் பேச முடியும், பாவம் அப்படிதான் பேச முடியும். நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்றத்துல நீங்க கவன தீர்மானம் கொடுக்குறீங்க, சட்டமன்றத்துல அந்த சம்பவத்தினுடைய கவன தீர்மானம் கொண்டு வர்றாரு சபாநாயகர். அந்த நேரத்துல நீங்க கலாட்டா பண்ணிட்டு வெளியே எந்திரிச்சு போறீங்க. நீங்க என்ன செய்யணும், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும், சட்டமன்றத்துல இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன உதவி செய்யணும், எப்படிப்பட்ட உதவி செய்யணும், என்ன மாதிரி அரசு நடவடிக்கை எடுக்கணும், ஆக்கப்பூர்வமான பதில சொல்லி முறையா பேசுறதா ஜனநாயகம். இவர் அதை விட்டுட்டு சும்மா அரசியல் நாடகத்துக்கு அந்த தமாசா காமெடி சீன் மாதிரி உள்ள இருந்து வெளியே எந்திரிச்சு வர்ற மாதிரியோ அது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, சாரி ஃபார் இன்டரப்ஷன், அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, திமுக எதிர்க்கட்சியா இருந்தப்ப எத்தனை முறை இந்த மாதிரி பேசினாங்க, அவங்களும் வெளிநடப்பு தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அரசியல் தானே பண்ணாங்கன்ற. வெளிநடப்பு செய்யறதுங்கிறது அரசியல்ல விவாதங்கள்ல ஏதாவது பிரச்சனை வந்தா பேசுறது. இது ஒரு கடுமையான துயர சம்பவம். இந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாத்துறதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசுக்கு ஆலோசனை சொல்றதா ஒரு ஜனநாயக மரபு. அது எதுக்கு வெளிநடப்பு செய்யறது, எதுக்கு பேசுறது கூட இல்லாம இவங்க செய்யறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாக்க கடிச்சு கையை காட்டி காவல்துறை அதிகாரிகளை பூரா ஒரு மிரட்டுற மாதிரி ஒருமையில பேசுறாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இது அழகா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எந்த எதிர்க்கட்சி தலைவர், அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, எதிர்க்கட்சியா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமா செயல்படுறாரு. ஏன்னா காரணம், அவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் டோட்டலா வாஸ் அவுட் ஆகி 9 தொகுதியில டெபாசிட் போயிருச்சு. 12 தொகுதியில 3வது இடத்துக்கு போனதுனால அதை மறைக்கிறதுக்காக எதையாவது ஒன்றை பேசிட்டு இருக்காரு ஒழிய, இவர் முறைப்படி மக்களை காப்பாற்றுவதற்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது ஒரு ஆலோசனையை கொடுக்க கையாளாம வெளியே எந்திரிச்சுக்கிறாங்க. இவங்க எப்படி மக்கள் பிரதிநிதியை ஏற்றுக்க முடியும்? ரைட். ஆனா இன்னொரு சின்ன கேள்வி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே ரைட், ஆனா ஒரு வருஷம் கூட முடியல மரக்காணம் பார்த்து, அதற்குள்ள நம்ம இன்னொரு பிரச்சனையான்றதான் எதிர்க்கட்சியில் கேள்வி எடுக்கிறாங்க. இல்ல ஒரே நிமிஷம் நான் சொல்றேன் கேட்டுங்க. அவரை பேசுனாரு, எதுவுமே பேசல, கம்முன்னு அமைதியா இருந்தோம். நீங்க அப்ப நான் பேசும்போது கொஞ்சம் அமைதியா இருக்கு, நான் பதில் சொல்றேன், அவரும் பதில் சொல்லட்டும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இவ்வளவு பிரச்சனையாச்சு, இந்த மாதிரி அனாவசியமா அவர் சொல்றாரு முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும், முதலமைச்சர் ராஜினாமா செய்யணுங்கிறார். 2001 மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரா இருக்கும்போது அக்டோபர் நவம்பர் மாதத்துல 3 கள்ள சாராயம் பணி நடந்தது. 2001 அக்டோபர்ல சென்னையில புறநகர் செங்குன்றத்துல, அதுல கோட்டூர் தீர்த்தக்கரை ஓரத்துல 35 பேர் உயிரிழந்தாங்க. அந்த 35 பேர் உயிரிழந்ததுக்கு அன்னைக்கு முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா அம்மையார் ராஜினாமா செஞ்சாங்களா? 2001 நவம்பர் 27ஆம் தேதி காஞ்சிபுரத்துல கள்ளசாராயம் குடிச்சு 3 பேர் செத்தாங்களா? அதுக்கு ராஜினாமா செஞ்சாங்களா? பண்ருட்டி பகுதியில 53 பேர் இறந்தாங்கள, 200 பேர் கண் போச்சு. அவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்த பொழுது முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ஜெயலலிதா ராஜினாமா பண்ணாங்களா? சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இல்ல ரைட், நீங்க சொல்றது நீங்க பட்டியலிடுறீங்க, ரைட்டு, உங்க பட்டியலை புரிஞ்சுக்கிறேன் நான். ஆனா இது தொடர்ந்து போயிட்டு இருக்குல்ல, இப்போ இந்த பட்டியல் என்பது இது ஒண்ணும் பட்டியல் சும்மா நான் படிக்கிறேன், அரசாக காப்பாக ஆவணத்தில் இருக்கிற புள்ளி விவரத்தோட நான் படிச்சுட்டு இருக்கேன். இறந்தவங்க பேர் சொல்லுங்க, டைம் கொடுங்க, அத்தனை பேர் பேரை நான் படிக்கிறேன். இல்ல நீங்க புரியுது, பட் ஒரே கேள்வி தான். அந்த கேள்வி நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா, போன வருஷம் மரக்காணம் முடிஞ்சுன்னு 1 வருஷம் கூட அதே மெத்தனால் அப்படின்றது தான் கேள்வி. அன்னைக்கு என்ன சொன்னாங்க இவங்க எல்லாம், அந்த ஒரு 2 எம்எல்ஏ பேரை சொல்லி தேவையில்லாம இவங்க சொன்னாங்க. அதே மாதிரி பிஜேபியினுடைய தலைவரும் சொன்னார். அதுக்கு அந்த 2 எம்எல்ஏ இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காங்க, எங்களை பத்தி தப்பா பேசுறிய அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், அவரு அதிமுக எம்எல்ஏ, இன்னைக்கு வரைக்கும் அந்த நடந்த சம்பவத்துக்கு அவர் எந்த விளக்கம் கொடுக்கல. அங்க யாரு தவறு செஞ்சாங்கன்னு யாரை பத்தி சொல்ல. இவங்க சும்மா ஒரு கற்பனையிலேயே பொய்யான கதைகளை நம்ம ஆட்சியில இருக்கவங்கள பார்க்கறோமா, எம்எல்ஏ பார்க்கறோமா? அரசியல்ல எந்த நிகழ்ச்சிக்கு எப்படி பேசணும்,
எதுக்கு என்ன இது உயிர் பாதிப்பு பிரச்சனை. மக்கள் வாழ்க்கை ஆதாரத்துக்காக அவங்க அனுமதிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணும்? அது மாதிரி செய்யறவங்களுடைய இது மாதிரி ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதில் சொல்றீங்களா? அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அதான் சொன்னார். மோகன்ராஜ் எஸ்பி முன்னாள் எஸ்பி வந்து இந்த கள்ளச்சாராயம் ரெக்கமெண்டேஷனுக்கு எல்லாம் அரசியல்வாதி வர்றதுனால பயந்துட்டு போயிட்டார். அவர் தெளிவா நேற்று வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல பேசினார். என்னுடைய மகனும் மருமகளும் பிரசவத்துக்காக அமெரிக்காவில் இருக்காங்க. இன்னும் 8 மாசம் தான் எனக்கு டியூட்டி இருக்கு. அதனால வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி நான் போய் என்னை பத்தி தவறான பிரச்சாரங்கள் பரப்பினால் இது மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்க மேல நான் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தை வந்து அரசியலாக்கி அரசியல் அனாதைகள் வந்து அரசியல்ல வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் வந்து இதை ஒரு அரசியலாக்குறாங்களா? கேவலம் இல்ல. இவங்களே ஒரு கட்சி தலைவராக இருக்க முடியும்? எப்படி இவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க? ரைட், நன்றி. நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி. நம்ம டாக்டர் சொல்லும் போது அதுக்கு தேவையெல்லாம் பதில் சொன்னாரு. நேற்று 20ஆம் தேதி அந்த ஆம்புலன்ஸ் மருந்து இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறிட்டு 4.42 கோடி அந்த மருந்து கையிருப்பு உள்ளது என்று நான் சொன்னேங்கிறாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா அந்த மருந்தே கையிருப்பு இல்லைங்கிறாரு. அதாவது இந்த குழப்பவாதி மாதிரி பேசக்கூடாது. ஒண்ணு தெரிஞ்சா பேசணும், இல்லைன்னா சும்மா இருக்கணும். அமைச்சர் இன்னைக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் இவர் சொல்றாரு டாக்டர் வந்து அப்படி ஒண்ணு தப்பா பேசலாம். அன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசுற டாக்டர் வந்து தெளிவா தான் பேசுறாரு. அதாவது சார், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார், எடப்பாடி பழனிசாமியால் 10 முறை தோல்வியை சந்தித்தவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாஸ் அவுட் ஆயிட்டாரு. இனிமேல அரசியல் பண்ண முடியாது. அதனால அவர் தெளிவில்லாம ஒரு பிரம்மத்தை பிடிச்சதுமா பேசிட்டு இருக்காரு. அதிமுக எத்தனை பேர் இன்னைக்கு சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க அந்த எடப்பாடி தொகுதியில இருக்கிறவங்க ஒவ்வொரு கிராமத்துல. ஒரு நிமிஷம், நான் கேள்வி வச்சிடறேன். தொடர்ந்து பேசுறோம், இருவரும் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் கேள்வி மட்டும் வச்சிடறேன். கோவை சொல்றேன் சார், ஒரு கேள்வி வச்சு நான் மணிகண்டன் வந்துடுறேன். ஒரு சின்ன கேள்வி. ஆனா இங்க நலத்திட்ட உதவிகளுக்கு காட்டுகின்ற ஆர்வம், அதாவது வந்து மாணவர்களுக்கு என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம முதல் வந்துட்டு இப்படி பல திட்டங்கள், இலவச பயணம், 1000 ரூபாய் பெண்கள், இப்படி நலத்திட்டங்களுக்கு காட்டக்கூடிய அந்த ஒரு அட்டென்ஷன் என்பது சீர்திருத்தங்கள்ல இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு சில அரசியல் வல்லுநர்களுடைய வாதமா இருக்கு. அப்போ நம்ம அந்த சைடே பார்த்துட்டு இருக்காங்க, இந்த சைடு பார்க்கலன்றது குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செல்வராஜ் சார், உங்களுக்கு தான் சார். செல்வராஜ் சார் கேக்குதா? கேக்குது சார். உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன் சார். இந்த 2001 செங்குன்றம் நடந்த பிரச்சனையில நீதிமன்றத்துல அந்த வழக்கு நடந்தது. 2018 அதுல வந்து 19 பேர் கைது பண்ண, அத்தனை பேர் விடுதலை ஆயிட்டாங்க. காரணம் என்னன்னா முறையான சாட்சிகள் இல்ல, விசாரணைக்கு அரசு ஒத்துழைக்கவில்லைன்னு சொன்னாங்க. அதனால அந்த 2018 இருந்தது யாரு? அன்னைக்கு முதலமைச்சர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. கேள்வி வருது, இதை சொல்லும் போது மரக்காணத்துல இருக்கிற அனைவரும் தண்டிக்கப்பட்டார்களா? போன மரக்காணம் கேஸ் தண்டிக்கப்பட்டார்களான்ற கேள்வி இருக்குல்ல. அரசு ஏன் முறையா செயல்படலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க ஆனா வேற ஒண்ணு ஏதோ சொல்லுங்க. ரைட், நான் இவர்கிட்ட ஒரே கேள்வி, மணிகண்டன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டு சைட் போனோம் சார். அரசியல் அனாதைகள் தொடர்ந்து தோல்வி, பாராளுமன்றத்தில் தோல்வி, டெபாசிட்லாம் போச்சு. நீங்க அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, பண்றீங்க. நாங்க மக்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு இருக்கோம், நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு, அமைச்சர் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசுறத பேசிக்கிட்டு தான் இருப்பீங்கன்றதான் வாதமா இருக்கு. கேட்ட கேள்வி நீங்களே முன்னாடி கேட்டீங்க. ஒழுக்கமா மரக்காணத்துல கள்ளச்சாராயம் வித்து அயோக்கியங்களை நேரம் கூண்டுல ஏற்றி தண்டிச்சிருந்தா 10 வருஷமோ 20 வருஷமோ உள்ள போவோம், இல்ல ஆயுள் தண்டனை கிடைக்குங்கிற பயம் இருந்திருந்தா காய்ச்சுவாங்களா? திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாம் கள்ளச்சாராய ஆள வச்சிருக்காங்க. திமுகவுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் கடுமையான வாதம் வச்சிருக்காங்க. அரசியலை விட்டு இபிஎஸ் விலக தயாரான்னு கேட்டிருக்காங்க. நிரூபிக்கப்படல. ஒரு நிமிஷம், அதிமுகவுடைய அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த பக்கத்துல கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது, தடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆகுனா புரட்சி தலைவி காலத்தில் நடந்தது, அதுக்கு முன்னாடி கருணாநிதி காலத்தில் நடந்தது. இப்படியே மாத்தி சொல்லிட்டீங்க தான் திராவிட மாடல் ஆயிடுச்சு. நீங்க வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டும், அப்ப ஆப்பிரிக்காவுக்கே வழிகாட்டும் திராவிட மாடல் சொல்லுங்க முதலமைச்சர். இனிமேல் ஒரு கள்ளச்சாராய சாதனுடைய திராவிட மாடல் ஆட்சி நடக்காது. நடந்தால் முத்துவேல் கருணாநிதி மகன் ராஜினாமா பண்றேன்னு. நான் உங்க கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ரவிச்சந்திரன் வந்துட்டு நான் டாக்டர் கிட்ட வரேன். ரவிச்சந்திரன் சார், இதுல ஒரு 2 விஷயம் இருக்கு. ஒரு எமோஷனலான சிச்சுவேஷன், இது கடுமையான இழப்பை சந்திச்சிடும். எல்லாருக்குமே ஆதங்கங்கள் இருக்கு. ஒரு மிகப்பெரிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பல பேர் 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. இன்னும் வந்து நிறைய பேர் கிரிட்டிக்கலாகவும் இருக்கிற காலகட்டத்தில்
மாற்றி மாற்றி குறை சொல்வது, குற்றம் சொல்வது, சில பேர்களை இழுப்பது. இப்போ அவர் வந்து செல்வராஜா தான் சொன்னார், இன்றைக்கி 2 எம்எல்ஏக்களே வந்து பேசியிருக்காங்க, அவர் முன்னாள் எஸ்பியை வந்து தேவையில்லாமல் வந்து இழுக்கிறீங்க, அவரும் காணொலியில் போட்டிருக்காரு. கன்ஸ்ட்ரக்டிவாக எங்களுக்கு சஜஷன் சொன்னால் சந்தோஷம், வரவேற்கிறோம். இந்த இடத்துல குற்றச்சாட்டுகள் வச்சு அரசியல் பண்ணுவது என்பது மக்களுக்கு நாம் செய்கிற நல்லதா அப்படின்றது தான் கோவை செல்வராஜனுடைய கேள்வியாக இருக்குது. நாம் பேசிகிட்டு இருக்கிறது கள்ளச்சாராயத்தை பற்றி. அரசு அங்கீகாரம் கொடுக்காத ஒரு வியாபாரம் நடந்திருக்குங்கிறத பற்றி முதல்ல பேசுகிறோம். அப்போ அதுக்கான தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்குது? அரசு நடத்துகிறவங்களுக்கு தான் இருக்குது. நம்பர் 1. ஒரு எம்எல்ஏக்கு அங்கே சைக்கிள்லாம் போய் பாக்கெட்டு பால் மாதிரி சாராயத்தை கொடுக்கறது தெரியாமல் இருக்கலாம். பாவம், அவர் தொகுதியில் அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல, அவர் ரொம்ப அப்பாவி, அதனால் அவர் வந்து நான் இதிலலாம் சம்மந்தப்படலைன்னு சொல்லலாம், சொல்லிட்டு போட்டோம், அதனால் என்ன. ஆனால் அங்கே அதிமுக எம்எல்ஏ இருக்கிற பகுதியிலையும் இது நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏன் கள்ளச்சாராயம் வராதுன்னா அதுக்கு ஒரே காரணம், டாஸ்மாக் வியாபாரம் கெட்டுரும், அதில் அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ அமைச்சர்கள் சம்மந்தப்பட்ட டாஸ்மாக் வியாபாரம் கெட்டுருங்கிறதுக்காக கள்ளச்சாராயத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துவாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் என்ன கேளுங்க, அதிமுகவா திமுகவா எந்த ஆட்சியில் கள்ளச்சாராயம் குறைவாக இருக்குன்னு கேளுங்க, கண்டிப்பாக திமுக ஆட்சியில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு டாஸ்மாக் தான் வியாபாரம். அடிப்படை என்னென்னா, ஒரு சிகரெட் பிடிச்சா 200 ரூபாய் ஃபைன். ஆனால் இது வரைக்கும் எங்கேயாவது பெட்ரோல் பங்க்கில் யாராவது சிகரெட் பிடிச்சி இந்த ஃபைன் கட்டின மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெட்ரோல் பங்க்கில் நான் சிகரெட் பிடிச்சா இந்த இடம் அழிஞ்சிரும், நானும் அழிஞ்சிருவேன்னு அவனுக்கு தெரியும். அந்த அழிவை அவனுக்கு உணர்த்தினீங்க அப்படின்னு சொன்னால் அவன் அந்த தப்பை பண்ண மாட்டான். நீங்கள் ஃபைன் போடணுங்கிற அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. அந்த அழிவை நீங்கள் அவனுக்கு புரிய வச்சுருக்கீங்களா? நம்பர் 1 கேள்வி. ஏங்க, ஒரு சினிமா வருது, சினிமாவுக்கு முன்னாடி வந்து ஃபிலிம் நியூஸில் வந்து போடுறீங்க, இவர் வந்தார், இந்த இதை திறந்தார், அதை திறந்தாருன்னெலாம் நிறைய போடுறீங்க. ஆனால் ஆந்திராவில் என்ன தெரியுமா பண்ணுவான்? அவனுடைய திரைப்படமாக இருக்கட்டும், அல்லது அந்த படம் டிவியில் வரும்போதாக இருக்கட்டும், அல்லது ஓடிடியில் வரும்போதாக இருக்கட்டும், சிகரெட் பற்றின தெளிவான விழிப்புணர்வு வரும். அதை மாதிரி நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஐயா எங்கள் அமைச்சர் நடத்துகிற டாஸ்மாகில் வேணால் குடிங்க, கள்ளச்சாராயம் குடிச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுங்க, மக்களுக்கு புரிய வைங்க. அதை புரிய வைக்கலைன்னு சொன்னால் இந்த சாவுகள் வரத்தான் செய்யும். அரசியல் அனாதைகள் இருக்கு. இது வந்து என்ன அவங்க குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா, அதிமுகவை என்ன சொல்கிறாங்களோ அதே அளவுக்கு ப்ரொஹிபிஷன் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட கள்ளச்சாராய சாவுகள், குஜராத்தில் நடக்கலையா, யூபியில் கள்ளச்சாராய சாவுகளே நடக்கலையா, அதே தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பிட்ட இந்த இடத்துல நடக்கிற மாதிரி பாஜக பேசுவது காமெடியாக இருக்கு. இந்தியா பூரா கள்ளச்சாராய சாவுகள் நடக்கும். தமிழ்நாட்டில் ஏன் நடக்கிறத நான் ஆச்சரியமாக பார்க்குறேன்னா, இங்கே தான் அமைச்சர்களே டாஸ்மாக் நடத்துகிறாங்க, இங்கே தான் அமைச்சர்களே சாராய ஆலைகளை வச்சுருக்காங்க. ஸோ எங்கே பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் அதில் உள்குத்தில் இருக்கீங்கிறதுனால தான் உங்களை சுட்டி காட்டுற மொழியை இந்தியா பூரா சாவுகள் வரத்தான் செய்யும். ஆனால் ஒன்று கேட்குறேன், ஒரு விபத்தில் இறந்து போகிறான், துர்பாகியமாக நடக்குது, அவனுக்கு 1 லட்ச ரூபாய் கிடைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு தவறு நடக்குது, அங்கே போய் ஒருத்தன் சாவறான், திமுகலேருந்து 10 லட்சம், முதல்ல அரசுலேருந்து 10 லட்ச ரூபா, உங்கள் வரி பணம் என் வரி பணத்துலேருந்து அவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தது, அவன் வாயை மூடணும். அவன் வாயை திறந்துட்டானா பல பேர் தெரிஞ்சிடும். அவன் முதல்ல வாயை மூடிடுறீங்க. அப்புறம் அண்ணாமலை ஐயா போய் 1 லட்சம் கொடுத்துட்டு, ஆனால் மத்திய அரசனுடைய நிறைய திட்டங்கள் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுவேன்னு சொன்ன உடனே திமுகலேருந்து இன்னொரு 10 லட்சம். இல்லை, பட் அந்த 1 லட்சமும் நீங்கள் இந்த வாதம் வைக்கும்போது போன முறை இதே தான் மரக்கான தப்பையும் இதே மாதிரி பேசப்பட்ட வாதம் பாஜக எதுக்கு தரணும் அப்படின்ற வாதம் இருந்தது. இன்னைக்கு 1 லட்சம் அவர் சொல்லக்கூடியது அதுதான் மறுபடியும் குற்றச்சாட்டு. என்னன்னா, தேர்தலில் பாஜகவும் தோல்வியை சந்திச்சிருக்கு, இது ஒரு அரசியல் பார்க்குறாங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து இன்டர்வல் வரைக்கும் படம் பார்த்துட்டு குற்றஞ்சாட்டுறதா இருந்ததுன்னா அண்ணாமலை ஐயாவை நீங்கள் குற்றஞ்சாட்டுங்க. அவர் 1 லட்ச ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னதோட நிறுத்திக்காம, மத்திய அரசனுடைய என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கோ அதன் மூலமாக என்னென்னலாம் இந்த குடும்பத்துக்கு பண்ண முடியுமோ அத்தனையும் நான் செய்வேன் அப்படின்னாரு. எடப்பாடி ஐயா கூட புத்திசாலித்தனமாக 6 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லாமல் 5000 மாதமாக வரும்னு சொன்னார். ஏன்னா ஒரு டைமில் ஒருத்தனுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா 5000 10,000னு கொடுத்தீங்கன்னா அது குடும்ப செலவுக்கு வரும். டபக்குன்னு தூக்கி அவங்க கையில் 10 லட்சம், அதுலேயும் 2-3 குடும்பத்தில் வந்து குழந்தைகள் அனாதையாக இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்கள் 27 லட்ச ரூபாய் மொத்தமாக கொடுக்க போறீங்க. 10, 10, 6, 1ன்னு 27 லட்ச ரூபாய் கொடுக்க போறீங்க. இப்போ இந்த அனாதையை நான் எடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு கொடுத்துட்டு போகிறதுக்கு எனக்கு நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க. நாளைக்கு அவனை வெளில தரத்துறதுக்கு எனக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துறீங்க. ஒரு சாவை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது யாரும் இல்லை, நீங்கள் தாங்கிறத தான் குற்றச்சாட்டுறோம். நம்பர் 1. 2வது நம்ம மெயினாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அது என்னங்க, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மணிப்பூர் நடந்தபோது நீங்கள் பாராளுமன்றத்தில் என்ன பண்ணீங்க, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க. மோடி ஐயா எந்திரிச்சு பேசினாரு, நீங்கள் உடனே எந்திரிச்சு ஓடி போயிட்டீங்க. அப்ப மட்டும் யார் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து கொக்கி போட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்தது? இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்ன, நம்பிக்கை இல்ல. நான் முடிச்சிடுறேன். இது
பிரச்சனை நடந்த அன்னைக்கு இரவே மந்திரி சபை கூட்டுறாரு, அஃபீஷியல்ஸை கூப்பிட்டு பேசுறாரு, மறுநாள் சட்டசபை கூட்டத்தில் இதை பற்றி பேசுறாரு. ஆனால் அங்கே மோடி அவர்களை பேச வைப்பதற்கு எங்களுக்கு 1 மாதம் ஆச்சுங்க, இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க. அமைதி ரொம்ப நாள் அமைதி காத்தாருன்றாங்க. அங்கே வந்து நடந்தது ஒரு 2 பெண்களுக்கான ஒரு துர்பாக்கியம். ஆனால் 30 வருடமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு போதை வியாபாரம். அங்கேயும் போதை தான், வேற எதுவும் கிடையாது. அதை எதிர்க்கும் போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. அடிப்படையில் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் செய்யாத எந்த ஒரு தவறையும் அடுத்தவன் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்காக மட்டும்தான் அதை நான் சொல்கிறேன். ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, 96 யூனிட் தான் சார் இருக்குது மொத்தமே. இந்த ப்ரொஹிபிஷனை கட்டி காக்க தமிழ்நாடு பூரா 6600 சாராய கடைகள் இருக்குது. ஒரு 100யோ 150யோ மூடினாங்க, ஒரு 450 ரீலோகேட் பண்ணாங்க, இங்கேயும் அங்கேயுமா மாற்றி விட்டாங்க. அந்த 100 கூட மூடினத்துக்கு காரணம் அங்கே நஷ்டம் வருதுங்கிறதுக்காகத்தான், வேற எதுவும் மக்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுங்கிறதுக்காகலாம் மூடலை. இந்த சூழ்நிலையில் இந்த தற்காப்புக்காக, அதாவது மது பிரச்சனையை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுறது வெறும் 96. நான் சொல்கிறதெல்லாம் அரசு வெளியிட்டிருக்கிற செந்தில் பாலாஜி ஐயா பேரை வைத்து வெளியிட்டிருக்கிற விஷயத்துலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 7,20,000 லிட்டர் நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் நேற்றுலேருந்து திருச்சியில், ஈரோடுல, மதுரை இல்லை போன வருஷமே இவங்க சீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் விற்கிற இது எவ்வளோ தெரியுமா? 45,000 தானே, 45,000 கோடி டிவைடட் பை 350 டிவைடட் பை 185 ரூபா, 75,000 குவார்ட்டர். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து 75 லட்சம் குவார்ட்டர் ஒரு நாளைக்கு விற்கிது, ஒவ்வொரு நாளும் விற்கிது. ஆனால் நீங்கள் சீஸ் பண்ணது 7 லட்சம். 75 லட்சம் குவார்ட்டர் வித்துட்டு 7 லட்சத்தை நான் அங்கே போய் சீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், இது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு பத்திரிகையில் வேறு அறிவிக்கிறீங்க, அரசாங்க புத்தகத்தில் கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்து வருத்தப்படுறதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. சனாதனத்தை பற்றி பேசின உடனே கல்லூரியில் எல்லாம் ஒரு போட்டிங்க, இதை எதிர்த்து அழகாக ஒரு போட்டி நடத்த வேண்டும் எழுதுறாங்க கட்சியிலிருந்து. சாராயம் சம்பந்தமாக போட்டி நடத்தணும், சாராயம் சம்பந்தமாக விவாதம் நடத்தணும், சாராயம் சம்பந்தமான பட்டிமன்றம் நடத்தணும்னு கேட்டால் டிஷர்ட் போட்டு போகிறேன், டிஷர்ட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. 4 கோடி ரூபாய் இதுக்கு செலவுக்கு, 45 கோடி. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் உங்க கேள்விக்கு முன்னாடி, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிடுறேன் ஐயா. தொடர்ந்து சாராய வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு டாஸ்மாக்ல. வந்து டாஸ்மாக் கொண்டு வந்ததனுடைய நோக்கம், தமிழ்நாட்டை ஒரு 10 சாராய வியாபாரிகள் ஆண்டு கொண்டிருந்தாங்க, அதை ஒடுக்கிறதுக்காக தான் அரசு வந்து டாஸ்மாக்குங்கிற மேட்டருக்குள்ளே வந்தது. இவங்க கையில் அரசாங்கம் போயிடக்கூடாது, என் கையில் எதுவாக இருந்தாலும் வரட்டும்னு தான் போச்சு. டார்கெட் வச்சு விற்கிறாங்கிறது தவறான விஷயம். டார்கெட் வச்சு புதுசாக குடிகாரர்களை கொண்டு வர சொல்லி திமுக அரசும் சொல்லலை, அதிமுக அரசும் சொல்லலை. டார்கெட் வைக்கிறது எதுக்குன்னா, 100 பாட்டில் விற்றா 20 பாட்டில் தான் கணக்கு காட்டுறீங்க, 60 காட்டுற அளவுக்கு இப்போ வந்திருக்கீங்க, 80 காட்டணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. கணக்கு காட்டுவதற்கு தான் டார்கெட்டை ஒழிய ஆளை கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன், இங்கே ஒரு தப்பு நடந்தது தமிழ்நாட்டில், நீங்கள் சாதாரணமாக பார்க்கணும். 18,000 கோடி வரைக்கும் இருந்ததுங்க 2011-12. அப்போ வந்து வேட் வந்து 9,000, இது எக்ஸைஸ் டியூட்டி வந்து 9,000னு சம அளவில் இருந்தது. ஜெயலலிதா அம்மா வந்த போது மட்டும் டக்குன்னு என்னாச்சுன்னா, வேட் வந்து 9,000ஆகவே இருந்தது, ஆனால் எக்ஸைஸ் டியூட்டி 12,000 மாறிச்சு, 12,000 கோடியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, 2013க்கு அப்புறம் இன்னி வரைக்கும் விக்கிறதுல பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தப்ப நம்ம இந்த பிசினஸ் சைடு ஆஃப் இட் போறீங்க. ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னா, இந்த ஒரு கண்டனம், ஒரே ஒரு விஷயம் தான் ஐயா, நான் முடிச்சிடுறேன். 45,000 கோடிக்கான டாஸ்மாக் வியாபாரத்தில், இது கூட 150 பாட்டில் 100 பாட்டில் கணக்கிற வியாபாரம், அது அடுத்துக்கு நான் வரேன். அதுல 10,000 கோடி தான் எக்ஸைஸ் டியூட்டி, 35,000 கோடி இப்படி எல்லாம் மாய்மாலங்கள் பண்ண தெரிஞ்ச இவங்களுக்கு ஒரு கள்ளச்ச சார். ஒரு போலீஸ்க்கு மட்டும் அதிகாரம் கொடுத்தீங்கன்னா, இருக்கிறதுலே அவனுக்கு பெரிய பிராணத்துக்கு போலீஸ்க்கு என்ன தெரியுமா, ராத்திரி 11 மணிக்கு மேலே பீஃப் பிரியாணி கடை திறந்துருந்தா கூட அவனுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா அங்கே உட்காருவான், சண்டை போடுவான், ஏதோ ஒரு கொலை நடந்துடும், அவன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் மூட பார்ப்பான். அவனுக்கு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் 1 இன்ச்சு 1 டிராப் கூட உங்களுக்கு வராது. ஆனால் அவனை ஏமாத்துறீங்க, அவனை மடைமாட்டுறீங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய பட்டியல் சொன்னீங்க, எதனால 2011. நான் ஒரே ஒரு கேள்வி தான் வைக்கிறேன், ப்ராஹிபிஷன் இதெல்லாம் ஒரு நீங்கள் அரசியல் விமர்சகராக சொல்கிறதுனால இந்தியாவில் பல மாநிலங்களில், ஏன்னா நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா பாஜக 21 மாநிலத்தில் ஆள்றோம், 22 மாநிலத்தில் ஆள்றோன்றாங்க. குஜராத் வரை எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி வியாபாரங்கள் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் அரசு இல்லை வெளியாள்னு சொன்னாலும் அங்கேயும் ஏதோ ஒரு வகையில் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறுத்தணும், இங்கே நீங்கள் பண்ணுறீங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைப்பது என்பது அந்த பக்கமும் கை திரும்புதில்லை சார். இந்தியா பூரா சிறை இருக்குது, சிறையிலேருந்து எல்லாம் வெளில வர்றாங்க, நீங்கள் கட்டிப்பிடிச்சி தழுவுறீங்க பாருங்க, அதனால தான் வேறு விதமான தீவிரவாதம் வளரும். அதே மாதிரி தான் இதுவும், இந்தியா பூரா கள்ளச்சாராயம் இருக்கு, மாட்டுறாங்க, பிடிக்கிறாங்க. ஆனால் நீங்க 10 லட்சம் கொடுக்குறேன், 15 லட்சம் கொடுக்குறேன், 27 லட்சம் கொடுக்குறேன் நீங்க பேசுறீங்க இல்லையா, இங்க தான் பிரச்சனையே வருது. நீங்க ஊக்குவிக்கிறீங்கிறது தான் பிரச்சனையாவே வருது. சார் யுவர் டைம் சார். சொல்லுங்க செல்வராஜ் சார், இன்டர்வியூ பண்ணீங்க.
இல்ல மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் சொன்னார் இல்லையா, ம் குஜராத்ல ஜூலை மாசம் 2022 42 பேர் விஷசாராயம் குடிச்சு இறந்திருக்காங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசல 2022 பிப்ரவரி மாசம் 180 பேர் இறந்திருக்காங்க. 10 லட்சம் அதே கொடுத்தாங்களா? சரிங்க, சரிங்க சார். உத்தரப்பிரதேசத்துல ஒரு தடவை 80 பேர் இறந்திருக்காங்க 2020. இப்போ பீகார்ல இவங்களும் பிஜேபி ஆட்சி இருக்கிற மாநிலத்துல சென்ற வருஷம் 79 பேர் இறந்திருக்காங்க. கர்நாடகாவில் 2018 எடியூரப்பா முதலமைச்சரா இருக்கும்போது 180 பேர் இறந்திருக்காங்க. இப்போ அந்த கம்பெனிகளை பத்தி சொன்னார் இல்லையா, பிராந்தி கம்பெனி கர்நாடகாவில் 7 பேர் பிஜேபி எம்பியா எம்எல்ஏ இருக்கிறவங்க நடத்திட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில் 9 பேர் நடத்துறாங்க. முன்னாடி இருந்ததுல சொல்றாரு. தலைவர்கள் முன்னாடி இருந்ததுல யாரு நடத்திட்டு இருந்தாங்க? மொத்தமா 27 பிராந்தி கம்பெனி இந்தியா முழுவதும் பிஜேபி கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குடும்பம் நடத்திட்டு இருக்கு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு? ஒரே பதில் தான். அதே மாதிரி ஒரே பதில் தான். ஒரே வரியில பதில் சொல்றேன். திராவிட மாடல் இந்தியா பூரா பரவி இருக்கு. ஒரே பதில் Right, தான். நன்றி நன்றி. டாக்டர் கிட்ட வரணும். பயங்கரமா பரவி திராவிட மாடல் எல்லாரும் இந்தியா பேசினா பூரா கேட்காது. போயிருக்கு. ரைட், நான் டாக்டர் கிட்ட வரேன். டாக்டர் காத்திருக்க அர்த்தம் இருக்கு. ரைட், நன்றி செல்வராஜ் சார். ரெண்டு பேரும் நன்றி செல்வராஜ் சார். நான் டாக்டர் கிட்ட வைக்க வேண்டிய ஒரே ஒரு வாதம் தான். டாக்டர், அதாவது இது வந்து ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி இது ஆதங்கப்பட வேண்டிய விஷயம். நம்ம ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியுது. பட் இதில் வந்து போராட்டமும் சிபிஎம் அறிவிச்சிருக்காங்க. இதில் எப்படி அரசு இதை கையாண்டது அப்படின்ற விதம் ஒன்று இருக்குது. நீங்கள் தோழமையாக இருந்தாலும் பல நேரங்களில் தோழமை சுட்டல்னு சொல்லியிருக்கோம், எதிர்த்தும் கண்டனமும் தெரிவிச்சிருக்கோம். ஸோ இதை எப்படி நீங்கள் அந்த அணுகுமுறையை பார்க்குறீங்க, எப்படி இருந்திருக்கு, என்ன செஞ்சிருக்கணும் டாக்டர் ஆகும் பீயிங் அ டாக்டர் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அகைன் அந்த விஷயமே எங்கே போகுதுன்னா மருந்து கையிருப்பு எவ்வளோ, டாக்டர்ஸ் அடிக்குவேட்டாக இல்லை, வெளியில இருந்தெல்லாம் வர வைக்க வேண்டியிருக்கு, சரியாக செய்யலைன்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. ஆஸ் அ டாக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மிகப்பெரிய துயரம் அது. இது வந்து அந்த மாவட்ட நிர்வாகத்துடைய மிகப்பெரிய தோல்வி. இப்போ வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சில நடவடிக்கை எடுத்திருக்காரு. மாவட்ட ஆட்சியர் மாற்றிருக்காங்க, அந்த காவல்துறை கண்காணிப்பு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது போதாது. ஏன்னா இதில் வந்து சம்மந்தப்பட்ட மற்ற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லார் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இந்த மாதிரி கள்ளச்சாராய பிரச்சனையோ மது பிரச்சனையோ வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகவோ நிர்வாக பிரச்சனையாக மட்டுமே பார்க்கக்கூடாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக பொருளாதார அரசியல் மருத்துவத்துறை பிரச்சனை, பண்பாட்டு பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. மனித குலம் வந்து 8000 வருஷமாக வந்து மதுவை பயன்படுத்துது. 8000 ஆண்டுகளாக மெத்தனால்னாலே இறந்துட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் பூர்ண மதுவிலக்கு வெற்றி பெறலை. அதனால் ஆங்காங்கே உலகம் முழுவதும் இந்த மாதிரி மெத்தனால் பாய்சனால இறக்குறாங்க. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2016 20 வரையுமே 6000 பேர் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தினால விஷ சாராயத்தினால இறந்துருக்காங்க. அவர் ஏற்கனவே வந்து செல்வராஜ் வந்து பட்டியல் போட்டு காமிச்சிருக்காரு. ரைட்டு. அதனால் இது ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து திமுக அதிமுக பிரச்சனை மேலே மாற்றிட்டு போகக்கூடாது. இது வந்து திமுக அதிமுக பிரச்சனை சுருக்கவும் கூடாது. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து திமுக காலத்துலேயும் நடந்திருக்கு, அதிமுக காலத்துலேயும் நடந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரெக்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கு. பல பிரச்சனைகள் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க மது விலக்கு ரத்தலாம் பண்ணியிருக்காங்க. கள்ளச்சாராய சார்ந்தவங்க மது விலக்கு ரத்தலாம் பண்ணியிருக்காங்க. அது கலைஞரும் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆரும் பண்ணியிருக்காரு, இதுபோல் ஜெயலலிதா அம்மையாரும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ தமிழ்நாடு அரசு எதையுமே செய்யலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு ஏறத்தாழ 4,63,000 கேஸ் போட்டிருக்காங்க. 4,61,000 கைது நடந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து இவ்வளோ கைது நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் அங்கங்கே சம்பவங்கள் வந்து அதிகமாக இருக்குங்கிறத காண்பிக்குது. அதே சமயத்தில் அரசு நடவடிக்கை எடுக்குதுங்கிறதையும் காமிக்கிறது. நடவடிக்கை எடுக்க கேஸே போலனா வருடம் 2 நடந்திருக்கு. அதான் குற்றச்சாட்டு என்னன்னா போன வருஷம் 1 இந்த குற்றச்சாட்டுகள் கடுமையான தண்டனைகள் தான் இந்த வருஷம் நடந்திருக்காதே அப்படின்றது ஒரு வாதம். இது இந்த விஷயத்தில் இதை பற்றி தான் பரிசீலிக்கணும், இதை பற்றி ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஏன் வந்து இந்த கள்ளச்சாராய சாகலை பணக்காரன் சாகலை? எங்கேயாச்சும் மிகப்பெரிய பணக்காரர்கள் சாகிறாங்களா? சாகிறவங்களாம் கூலி தொழிலாளி, ஏழை தொழிலாளி தான். அப்போ என்ன காரணம்? அப்போ இதை பற்றி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இப்போ ஒரு நபர் குழு வந்து முதலமைச்சர் அமைச்சிருக்காரு, அது வரவேற்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த கள்ளச்சாராய இறப்புகளுக்கு என்ன தீர்வு, எப்படி சமாளிக்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன மது கொள்கைகளை மாற்றங்கள் கொண்டு வரலாம் என்பதை பற்றி ஆராய்வதற்கு மருத்துவர்கள், அதே போல் சமூகவியலாளர்கள் உள்ளிட்ட ஒரு நிபுணர்கள் கொண்ட குழு அமைக்கணும். அந்த குழுவுடைய வந்து முதலமைச்சர் வந்து குழுவுடைய பரிந்துரையை வந்து அரசு ஆலோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா கள்ளச்சாராயத்தில் சாகிறவங்க ஏழையில் தான் இருக்காங்க. இப்போ குஜராத்தில் மது விலக்கு இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ அண்மையில் என்ன பண்ணியிருக்காங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் மது விற்கலாம்னு கொண்டு வந்துட்டாங்க. அதேபோல் அங்கேயும் கள்ளச்சாராய சாவு நடக்குது. அங்கேயும் யார் சாகிறா? ஏழைகள் தான் சாகிறாங்க. பீகாரில் கள்ளச்சாராய சாவு நடக்குது, அங்கேயும் மது விலக்கு இருக்குது. அங்கே இறப்பது யார்? ஏழைகள் தான் இறக்குறாங்க. அப்போ வந்து எனக்கு மது விலக்கு இல்லாத ஒரு காலகட்டத்தில் கூட பணக்காரர்கள் யாரும் கள்ளச்சாராயத்தை சாகலை. ஏன்னா அவங்க வசதிக்கு ஏற்ப நல்ல பாதுகாப்பான மது வந்து வாங்கி குடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஏழைகள் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ டாஸ்மாகில் மது விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே
காங்கிரஸ் எம்எல்ஏ ஹசன் மௌலானா பேசியிருக்காரு, ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. அது பல பேருக்கு அதிர்ச்சியோட இருக்கலாம், உண்மையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? டாஸ்மாகில் உள்ள மது சாதாரண மக்களுக்கு வாங்கி குடிக்க முடியல, அதனால வந்து இந்த மாதிரி போலி மது இல்லைன்னா வந்து விஷ சாராயம் இதை நாடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது யதார்த்தமான உண்மையா இல்லையா? இப்போ வந்து பஸ்யானவங்கன்னா மிகப்பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க சார், சாதாரண தொழிலாளி கையேந்தி வேலை தான் போய் சாப்பிட்றாங்க. அப்போ என்ன ஏன் அது மாதிரி செய்கிறாங்க? அவங்கள வந்து மிகப்பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாமல் இல்லை, அவங்களுக்கு பணம் கிடையாது, அவங்கள்ட்ட பொருளாதார வசதி இல்லை சார். ஒரு நிமிஷம். அப்படி இருக்கின்ற பொழுது இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து என்னன்னாக்க மதுவிலக்கு உள்ள மாநிலங்களையும் கூட அந்த மதுவிலக்கு என்பது சமூக அக்கறையோட சில விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா தொடர்ந்து முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் ஆட்சியில் இருந்த போது இந்த மாதிரியான வாதங்கள் வைக்கல, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி கட்சிகள், ஆளும் கட்சியோட கூட்டணி கட்சிகள் இப்போ சுட்டி காட்டுறாங்களே தவிர அப்போ வந்து கடுமையான வாதங்கள் வச்சாங்க. இதே மாதிரியான செய்கைகள் நாங்களும் தான் அதற்கான ரெக்டிஃபைங் அண்ட் ரெமெடியல் மெஷர்ஸ்லாம் எடுத்தோம். அன்னைக்கு வேற துணி இருக்கு, இன்னைக்கு வேற துணி இருக்கு. கூட்டணி தர்மம் இதுதானா? இல்லை அப்படிலாம் இல்லை சார். இதில் வந்து சிபிஐ சார்பாக கண்டென்ட் விட்டுருக்காங்க, சிபிஎம் விட்டுருக்காங்க, சிபிஎம் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. எங்களுடைய மாத சங்கம் இளைஞர் மன்றம் திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அப்புறம் எப்படி தோண இது வந்து கூட்டணி கட்சியாக விட்டு கொடுத்தாரு சொல்லுங்க. இல்லை ஒரு நிமிஷம் சார், நான் பேசி முடிச்சிடறேன். அதனால வந்துட்டு இது ஒரு மிக முக்கியமான சமூக பொருளாதார இன்னொரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, நீங்க தொடக்கத்தில் என்ன சொன்னீங்க, இது மாவட்ட நிர்வாகத்தின் சீர்கேடுன்னு தான் சொல்றீங்க. ஆனா இதே அதிமுக ஆட்சியா இருந்ததுன்னா இந்த ஆட்சியாளர்களின் தவறுன்னு இல்லை சுட்டி காட்டியிருப்பீங்கன்றதுதான் அவருடைய வாதம். இல்லை அந்த ஊகத்துக்குலாம் பதில் சொல்ல முடியாது. என்னன்னாக்க வேற எங்கேயாச்சும் மாடுதல் மாதிரி சம்பவம் இறந்துருக்காங்களா? விழுப்புரத்தில் நடந்துச்சு, செங்கல்பட்டு நடந்துச்சு. அதான் சொல்ல, செங்கல்பட்டில் மரக்காணத்தில் இந்த பகுதியில் நடந்துச்சு. அது அந்த மாவட்ட நிர்வாகத்துடைய மிக மோசமான ஒரு பிரச்சனை. இங்கே நடந்திருக்கு மாவட்ட நிர்வாகத்துடைய மோசமான பிரச்சனை. இருந்தாலும் மாநில அரசுக்கு கண்காணிப்பு இருக்கணும். அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அரசு எந்திரத்தில் தோல்வி அது காண்பிக்குது. அதில் மாநில அரசு பொறுப்பே இல்லைன்னு சொல்ல வரல. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்க, திரும்ப அவங்க திமுக அதிமுக பிரச்சனை மாற்றிட்டு போகிறாங்க. இது திமுக அதிமுக கிடையாது பார்க்கணும்னு சொல்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார மருத்துவ பிரச்சனை, உளவியல் பிரச்சனை. அதனால அந்த அளவில் பார்க்குங்க. ஏன் சார் 8000 வருஷமா மது வந்து மனித குலத்தை ஆட்டி படைக்குது? அதில் உள்ள அந்த மதுங்கிறது ஒரு வேதிப்பொருள், ஆல்கஹால் ஒரு வேதிப்பொருள். அதில் 4 முக்கியமான பண்புகள் இருக்கு. என்னன்னாக்க செடேட்டிவ், ஹிப்னாட்டிக், டிரான்குலைசர், அனஸ்தட்டிக் ஒரு எஃபெக்ட் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க வேத காலத்துலேருந்து இந்தியாவிலேருந்து அதை பற்றி சோமபானம் சுறாபானம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இது வந்து மனித குலத்தை ஆட்டி படைக்கிறது. அதுக்கான காரணங்கள் இருக்கு. அந்த பொருள் வந்து மனிதனை அடிமைப்படுத்துது. ஒரு சிலர் தான் அடிமையாகிறாங்க. மதுக்கு அடிமையாகிறது எல்லாரும் ஆகிறாங்க இல்லை. மதுவை குடிக்கிறவங்களாம் மதுக்கு அடிமையாகிறது இல்லை. அதுக்கு ஜெனடிக் ரீசன்ஸ் இருக்கு. சொல்லி முடிச்சிடறேன். அப்போ அதனால இதை வந்து ஒரு சமூக பொருளாதார மருத்துவத்துறை பிரச்சனை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்த இறப்புகள் தடுக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் மது கொள்கையில் வந்து என்னன்னாக்க பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ அந்த மாற்றங்களை செய்வதன் மூலமாக நிச்சயமா இந்த மாதிரி இறப்புகளை தடுக்க முடியும். அப்போ முக்கியமான அம்சமே அதுதான். சட்டமன்றத்தில் ஹசன் மௌலானா எழுப்பிய பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கு மது டாஸ்மாக் கடைகள் திறந்திருந்தாலும் கூட அது ஏழைகளுக்கு எதிரான மது விலக்கா இருக்கு. அதே சமயத்துல பணக்காரர்களுக்கு தாராளமான எல்லா விதமான சரக்குகளும் கிடைக்குது. பணக்காரன் சாப்பிட்றதுல பள்ளி விழும், கைவிரல் வரும், கைவிரல் எல்லாம் கிடைக்கும், ஐஸ்கிரீம்ல ஃபுட் பாய்சன் வரும், அது வேற விஷயம். ஏழைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கள்ளச்சாராயத்துக்குள்ள போறாங்க, அதனால சாகுறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதே மாதிரியே சாப்பாடு மொபைல் கடைகளில் எத்தனையோ சாப்பிட்றதெல்லாம் ஏழைகள் தான். ஏன் சாப்பாட்டில் அவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சனோ அல்லது வேற எந்த ஒரு விஷயமா அவங்களுக்கு கள்ளச்சாராயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு புரியல, நான் சொல்லி கொடுத்தேன். ரொம்ப சுருக்கமா சாப்பாட்டுல ஏன் விஷம் வரல, பணக்காரன் சாப்பிடுறதுல ஃபுட் பாய்சன் வருது, இங்க ஏன் வரல அப்படின்னு கேட்டா இங்க அது அக்கறையோட செய்யப்படுகிறது. நீங்க எங்க தெரியுமா சாராயத்தில் எங்க தெரியுமா தப்பு பண்றீங்க? முறையற்ற விதத்தில் அதை வெளியில கொடுக்குறீங்க. மொலாசஸ் வந்து ஒரு கலெக்டர் சொல்லாம எங்க இருந்து வெளில வரும்? எங்கிருந்து இந்த மெத்தனாலும் எத்தனாலும் உங்களுக்கு லீக் ஆகும்? இதை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆபத்து வரும். ஏழைகள் சாகுறாங்கன்னு தெரிஞ்சும் ஏழைகள் சாகுறாங்கன்னு தெரிஞ்சும் தெரிஞ்சும் அதை அனுமதிக்கிறது தான் துர்பாக்கியம். நன்றி, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் காந்தராஜ் சாட்டை தான் எடுத்துட்டு வரணும் சார். இப்போ பொதுவா வந்து நம்மளுடைய குறிப்பிட்ட நினைவு 2001 அப்படின்ற விஷயத்துலேருந்து தான் பட்டியலிடப்பட்டிருக்கு. சட்டசபையிலும் பேசியிருக்காங்க 2001. பட் நீங்கள் அதற்கு முன்னதான காலத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் கடைகள் திறந்திருந்த காலகட்டங்கள்லேருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாராய கடைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்த காலகட்டத்திலே. ஸோ அன்னைக்கும் இன்னைக்கும் அதுக்கான வித்தியாசமாக எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி இது தடுத்து இருக்கலாம்? இந்த ஒவ்வொரு பீரியட் நீங்கள் வேரியஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹேண்ட்லிங் த இஷ்யூ பார்த்துருக்கீங்க. இது எப்படி தடுத்து இருக்கலாம்? இல்லை இதற்கான
அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படியா இருக்கணும்? அடுத்து இருக்கலாங்கிறது வந்து நடக்கிற காரியம் இல்லை. ரைட். ரவீந்திரநாத் சொன்னார் 8000 வருஷத்துக்கு முன்னாடி. ம் அசுரர்கள்னா யார் ம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க டாக்டர். சுறாபானம் குடிக்காதவன் அசுரன், ரைட்டு குடிக்கிறவன் தேவன். ரைட் தெரியுமா உங்களுக்கு? ரைட்டு. ஆக சுறாபானம் குடிச்சிங்கனாக்கா சனாதனத்தின் பிரகாரம் கடவுள், சுறாபானம் குடிக்காதவன் நரகாசுரன். சுறாபானம் குடிக்காதனால தான் ஆசுரன். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. வேற இடத்துக்கு ரெண்டாவது இதுக்குள்ள வந்துருவோம். 1967 திமுக அமைச்சரவை அமைத்த 4வது மாதத்தில் அய்யனாவரத்தில் விஷசாராயம் குடித்து 40 பேர் பலியானார்கள். Right. அதை விற்று அந்த பெண்மணியும் சேர்ந்து செத்தாங்க. அன்னைக்கு உடனே என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு பத்திரிகைகள்லாம் யாருக்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்லா தெரியும், உடனே பாஞ்சாங்க, இதை விட அதிகமாக பாஞ்சாங்க. அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே ஓன்னு ஆரம்பித்தாங்க. அண்ணா சொன்னார், இதை வைத்துக்கொண்டு உடனே அன்றைக்கி வந்து தலையங்கம்லாம் என்னன்னாக்கா, அண்ணா வந்து மதுவிலக்கை ரத்து பண்ணிவிட்டு சாராய கடை திறந்துருவாருன்னு அண்ணா தெளிவாக சொன்னார். இது ஒரு துர்பாகியமான சம்பவம், நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சு. அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை பார்ப்போம், குறைப்பதற்கான வழிமுறைகளை பார்ப்போம். அதே சமயத்தில் நான் வந்து மதுக்கடைகளை திறந்து வைத்து சாராயத்தின் மூலமாக வருமானம் தேடுவேன் என்று எதிர்பார்த்திருக்காங்க, ஏமாந்து போவீர்கள். சாராயத்தின் மூலமாக கிடைக்கிற வருமானம் என்னை பொறுத்தவரையில் குஷ்டரோகியின் கையில் இருக்கிற வெண்ணெய்ன்னு சொன்னார். அது மாதிரி சொன்னார். 68ஆம் வருஷம் 69ஆம் வருஷம் இந்திரா காந்தி நாடு முழுவதிலையும் வந்து மதுவிலக்கை ரத்து பண்ணாங்க. ரைட்டு. திருத்தணியில் இருக்கிறவங்க ஒரு 30 மைல் தாண்டாக்க திருப்பதியில் தண்ணி அடிக்கலாம் சார், தடாவில் தண்ணி அடிக்கலாம் சார். தேக்கடிக்கு போங்க, ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். 10 அடியில் வந்து தமிழ்நாடு ரோட்டுக்கு இந்த பக்கம் ரோடுக்கு இந்த பக்கம் கேரளா கெஸ்ட் ஹவுஸ். கேரளா கெஸ்ட் ஹவுஸில் தண்ணி அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் கைது பண்ணிவிடுவாங்க. அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கேயே குடிச்சிட்டு இங்கேயே படுத்துக்கு சார், தெரிஞ்ச அப்புறம் போன்னுவாங்க. இப்படி சுற்றி கோயம்புத்தூரில் இருக்கும்போது பாலக்காட்டில் குடிச்சிடலாம், விழுப்புரத்தில் பாண்டிச்சேரியில். ரைட். நீங்கள் சொல்வதெல்லாம் அதை தான் வந்து கலைஞர் என்ன சொன்னார், எரிகிற நெருப்பு வளையத்தின் மத்தியில் எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் இருப்பதுங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு தான் இந்த கடையை திறந்தார். ரைட்டு. திறந்ததுக்கு பிறகு மகத்தான எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு 74 வந்து கடையை மூடினார். ரைட்டு. மறுபடியும் எம்ஜிஆர் வந்து தீவிரமான முறையில் மதுவிலக்கை கொண்டு வந்தார், தீவிரமான முறையில் மதுவிலக்கை கொண்டு வந்தார். அப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு சபாநாயகருடைய தம்பியாக இருந்தேன். சாந்தோம் ஹை ரோட்டில் எங்கள் வீடு, 2-3 பக்கம் ரோடு, மெயின் ரோடு, சைடு ரோடு. எங்கள் வீட்டு காம்பவுண்ட் லெஃப்ட் சைடு காம்பவுண்டு பக்கத்தில் சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரையிலும் ஒரு 10-20 பேர் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ்காரர்கள்லாம் வந்து போயிட்டே இருப்பாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் என்ன இங்கே வந்து சாயந்தரம் மாலை நேரத்தில் இது ஒரு கூட்டம் நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னுடைய வீட்டில் டிரைவர் இருந்த டிரைவர், அரசாங்க டிரைவரை கேட்டபோது, ஒன்றும் இல்லையா, சாராயம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, போலீஸ் வந்து மாமூல் வாங்கிட்டு இருக்காங்க. ரைட்டு. ஆச்சா, இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்ன உடனே நான் எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னேன். இது செக்யூரிட்டி கூப்பிட்டு கேட்குறாரு. அவருக்கு போலீஸ் ஆஃபீஸர் செக்யூரிட்டி இருக்காங்க. சார், இது ரெகுலராக நடக்குது சார். இவர் என்ன பண்ணார், நேராகவே அவங்கக்கிட்ட போயிட்டார். போனால், ஐயா, நாங்கள்லாம் மீனவருங்க, பட்டணப்பாக்கத்தில் மீன் பிடிக்கிறவங்க, காய்ச்ச சொல்லி வம்பு பண்ணி எங்களை காய்ச்ச சொல்கிறாங்க சார், காய்ச்சல் ஏன்னா எங்களை வந்து அடிக்கிறாங்க சார், காய்ச்ச மீன் பிடிக்கிற தொழிலையே விட்டுட்டதுக்கு நாங்கள் வர்றோம் சார். எப்போ மதுவிலக்கு தீவிரமாக இருந்த காலத்தில். ரைட்டு. இதையெல்லாம் போய் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர்கிட்ட சொன்னபோது தான் பார்த்தாரு, இது படு தோல்வியில் முடிஞ்சிருக்குது, எப்படி இது பண்ணாலும் இதை தடுக்க முடியல. ரவீந்திரநாத் சார் சொன்ன மாதிரி இது சமூக பிரச்சனை. ரைட்டு. சமூக பிரச்சனையில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, பணக்காரன் தண்ணி அடிச்சுட்டு போகிறது வேறு விஷயம். இப்போ நான்லாம் குடித்தவன் தான், நான் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தேன், நான் நிறுத்திவிட்டேன், அதெல்லாம் வேறு விஷயம். இங்கிலீஷ் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கரில் நீங்கள் வந்து பக்கெட்டாக குடித்தா கூட நீங்கள் எதிர்பார்க்குற கிக்கு வராது. நீங்கள் சாராயத்தில் வெறும் சாராயம் குடித்தா அந்த கிக்கு வராது. அவனுக்கு இருக்கிற சோகத்துக்கு அவன் வந்து தன்னை மறக்கிற இது போதை வேணும்னு கேட்குறான். அதனால தான் சாராயத்தை கொடுத்தா கூட அதில் பேட்டரியை உடைச்சி போடுறதும், ஜிங்க் பிளேட்டை போடுறதும், சில புழுக்களை தூக்கி உள்ளே போட்டு குடிக்கிறதெல்லாம் உண்டு. எல்லாம் இருக்குது சார். நீங்கள் போங்க, சொண்டி சோறுன்னுவான், சொய்யா உருண்டைன்னுவான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாடமே எடுக்கிறோம் இத பத்தின பொருட்களை பத்தி. அதுக்குள்ள வேணாம், பிரச்சனைக்குள்ள வந்து சொல்ல வர்ற விஷயத்தை முடிச்சது. இதில் வந்து தொடர்போட தான் பேசுறேன். அவனுக்கு இருக்கிற மனக்கவலைக்கு என்ன காரணம்? குடும்ப சூழ்நிலை காரணம், பொருளாதார நெருக்கடி காரணம். வீட்டுக்குள்ளார போனால் அவனுக்கு நிம்மதி இல்லை. நியாயப்படுத்தலாம் மேடம், நியாயப்படுத்தல. அந்த சோகத்தை அவன் நியாயப்படுத்திக்கிறதுக்கு எஸ்கேப் ஆகிறான்.
அசல்ல இருந்து எஸ்கேப் இங்க ஆகலாம். பிரச்சனை என்னன்னா நான் இப்ப அதிமுக திமுகன்னு போக நான் கூடாதுன்னு கட்சிக்கே ஒரு நான் வார்த்தை போகல, சொல்றாரு. ஆனா கட்சிக்கே நான் போகல. ஒரு கேரண்டி நான் கேட்குறேன். இவர் சார் என்னமோ சொன்னாரு, ஒரு கேரண்டி கேட்குறேன். நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் நிறுத்திடுவீங்களா சார்? 2 விதத்துல நிறுத்துவேன் சார். ஒரு சாவு கூட எல்லாம் பண்ணிடுவீங்களா 2 சார்? விதத்துல நிறுத்துவேன் சார். அதெல்லாம் வேண்டாம். சாவு நிறுத்துவீங்களா? கண்டிப்பா 2 சார், விதத்துல ஓகே சார். நிறுத்துவேன். அவர்கிட்ட ஆட்சி கொடுங்க சார். Right. இவர்கிட்ட ஆட்சி கொடுங்க சார். வர இவர்கிட்ட ஆட்சி கொடுங்க நிறைய சார். பேர் பேசணும். சார், தரேன் வர சார். காந்தராஜன் நான் கேள்வி ஆட்சி வச்சிடுறேன். முடியாது சார். காந்தராஜன் நான் ஒரு நான் கேள்வி சொல்றேன் சார். வச்சிடுறேன். ஆனா சார், இங்க சொல்லுங்க. கடவுளே ஆட்சி இருந்தாலும் ரைட், நன்றி சார். நன்றி. நம்ம இங்க ஏன்னா, அதிகமா மிகப்பெரிய பேசப்பட்டது பிரச்சனை என்ன சார். அப்படின்னா போதைக்கு எதிரான சில பிரச்சாரம் அப்படின்னு நம்ம நிறைய பேசுறோம். குட்கா சமீபத்துல பெருசா பேசினோம். ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெரிய கோடு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 55 இழப்பு அப்படின்னா போன வருஷம் ஒண்ணு இந்த வருஷம் ஒண்ணு தடுப்பதற்கான அதுதான் இந்த தடுப்பதற்கான மொழி. வருஷம் இந்த இது வந்து நடந்துகிட்டு இருக்கு சார். இது வந்து விஷயத்துக்கு வெளியில வந்துடுச்சு. வராம எத்தனை சாவுகள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு திருவிழா நடக்கட்டும் சார். எங்க கிராமத்தில் திருவிழா நடக்கும் சார். அங்காள பரமேஸ்வரி திருவிழா நடக்கும். காசு கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, கடா வெட்டுறதுக்கு இவ்வளோ கொடு, சாராயம் காய்ச்சறதுக்கு இவ்வளோ கொடுன்னு அஃபிஷியலாக கேட்டு வாங்கிட்டு போவாங்க சார். அந்த திருவிழாவில் அந்த அங்காள பரமத்தி வேலூர் சேலத்தில் வந்து அந்த திருவிழா அன்னைக்கு ஆடு வெட்டி இது பண்ணிட்டு சாராயம் குடிச்சிட்டு தான் சார் காவிரியில் போய் குளிப்பாங்க. இதெல்லாம் தடுக்க முடியாது. கலாச்சாரம் இது வந்து இதெல்லாம் நீங்கள் நிறுத்திடுவீங்களா? ரைட், எப்படி நிறுத்த முடியும்? குஜராத்தை சொல்கிறாரு. குஜராத் நீங்கள் வந்து நவஜீவன் எக்ஸ்பிரஸில் ஏறுங்க. குஜராத்தில் நான் வேலை பார்த்தவன், ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அங்கே வந்து வருஷம் பிற பண்ணிக்கு நான் அங்கே இருக்கிறேன். மதுவிலக்கு இருக்கிற ஊருன்றாங்களே அப்படின்பா. அந்த நான் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். சார் இன்றைக்கி நியூ இயர் லீவு அப்படின்னா அப்படி. நான் என்ன சொன்னேன், எங்கள் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னாக்கா நியூ இயர் லீவில் வந்து இதெல்லாம் லிக்கர்லாம் அடித்து இது பண்ணும். இங்கே ட்ரை ப்ளஸ் வந்து பாருங்கள் சார்னாரு. நம்ப மாட்டீங்க சார், தமிழ்நாடெல்லாம் பிச்சை வாங்கணும். ரைட். குஜராத்துக்குள்ளார நீங்கள் நவஜீவன் எக்ஸ்பிரஸில் போகும்போது குஜராத்துக்குள்ளார நுழைஞ்சது உங்களுக்கு எப்படி தெரியும்னாக்கா, ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாரியே வந்து பீரு விஸ்கிலாம் விற்றாங்கன்னா குஜராத்துக்குள்ளார வந்துட்டோம்னு அர்த்தம். ரைட். மதுவிலக்கு அவ்வளோ பெரிய தோல்வி சார். அங்கேயும் தோல்வின்றீங்க. அமெரிக்காவில் வந்து அது தோல்வி அடைஞ்சது. பேசிட்டோம். அமெரிக்காவில் அது தோல்வி அடைஞ்சது. உலகம் முழுவதும் தோல்வி அடைஞ்சது. சும்மா இதை வந்து ஒரு கொள்கைக்காக லட்சியத்துக்காக பேசுறீங்க. நீங்க உண்மையை பேசுவீங்க. அது எந்த வருடம்னு சொல்லுங்க. இருங்க வரேன். நம்ம திருப்பி நீங்க போன அந்த வருடம் 2006. மணிகண்டன் சார் தான் வரணும். மணிகண்டன் சார், இதுல ஒரு அரசியலா பார்ப்பது ஆளுங்கட்சி தவறு, திமுக அரசு தவறு, இல்ல அதிமுக அரசு வந்து கோட்டை விட்டாங்கன்னு பார்ப்பதை தாண்டி இது சமூக பிரச்சனை, சமூக பொருளாதார பிரச்சனையா தான் பேசுறோம். ஆக்கப்பூர்வமான சொல்யூஷன்ஸை கொடுக்கணுன்றது தான் டாக்டர் வாதமா இருக்கு. அது குறிப்பா கம்யூனிஸ்ட் இருந்து பேசும்போது அவர் என்ன சொல்ல, நாங்களும் கண்டிச்சிருக்கோம். பல இடங்கள்ல வந்து கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணிருக்கணும் போது போராட்டம் அறிவிச்சிருக்கோம். நாங்கள் எல்லாமும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்க கூடாதுன்றது தான் அவருடைய வாதமா இருக்கு. இல்ல அரசியல் பார்க்கக்கூடாது. அரசியல் இதுல இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேங்க. அதாவது இப்ப இதுல கூட அவங்க வர்க்கத்தை கொண்டு வந்தாரு. ஏழைகள் தான் கள்ளச்சாராயத்தினால பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி துர்மரணங்கள்லாம் நடக்குது அப்படின்னாரு. முழுவதுமா ஏத்துக்கிறேன். அவரோட கருத்தை நான் எதையுமே ஏத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்துல ஒத்து போறேன். நாளைக்கு ஐயாவோட முகவரி கொடுக்க சொல்லுங்க, ரவீந்திரநாத் முகவரி. அவரோட கூட வரேன். முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போகலாம். கேரளாவில் எப்படி காலகாலமா பிராந்தி கடை, சாராய கடை, கல்லு கடை 3 கடையும் இருக்குதோ அந்த கடையை தமிழ்நாட்டிலையும் திறந்து வச்சோம்னா இந்த ஏழைப்பாளைகள் சாவை நம்ம தடுக்கலாம். ஆகவே முதலமைச்சரையா உடனடியா, ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, நான் வந்து எதிர்கட்சிக்காரன், ஆனா அவங்க கூட நான் வரதுக்கு தயாரா இருக்கிறேன். உடனடியா எப்படி கேரளாவில் எல்லாத்துக்கும் அவனுக்கு பாக்கெட்ல டாலர் வச்சிருக்கிறவனுக்கு கலர் சாராயம், பாக்கெட்ல இந்திய பணம் வச்சிருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சாராய கடை, கல்லு கடை, பாக்கெட்ல இருந்தா அதுக்கு கீழே சில்லறை வச்சிருக்கிறவனுக்கு ஒரு கடை, 3 விதமான கடை உங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் மாத்தி மாத்தி ஆண்டுட்டு இருக்கிற கேரளாவில் வச்சிருக்கீங்களோ அது தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த சாவை தடுக்கலாமே. இது ஒண்ணுங்க. அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடைய செயலாளர் முத்தரசு தான் பெரிய செங்கோல் புட்டு ஒண்ணு கொடுத்திருக்காரு. டிஜிபிக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அது இவர் சொல்ற மாவட்ட நிர்வாகத்தின் தோல்வி, மாநில நிர்வாகத்தின் தோல்வி இல்லையா, திராவிட மாடலின் தோல்வி இல்லையா? குஜராத்ல மீதி விஷயத்துல எல்லாம் என்னங்கிறீங்க, குஜராத் வடக்கன் பான்பூரிக்காரன் பான்வாயன் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா சாவு மட்டும் கம்பேர் பண்றப்ப கேவலமா கீழே போறப்ப குஜராத்ல 100 பேர் செத்தான், ஊபியில 200 பேர் செத்தான். என்ன சார் இருக்கும் உருட்டு பெருட்டு, என்ன பேச்சு? அப்புறம் செல்வராஜன் ரொம்ப நன்றி. என்னன்னா இந்தியா முழுக்க இந்த பிஜேபி காரனுங்க யார் சாராய கடை வச்சிருக்கானுங்க லைசன்ஸோட சொன்னீங்க. நம்ம தமிழ்நாட்டுல திமுக எம்பி எத்தனை பேர் லைசன்ஸா லிக்கர் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க, தயாரிக்கிற மதுபான கூட வச்சிருக்காங்க? அண்ணா திமுக காரங்க எத்தனை பேர் சொல்லுங்க. இன்னொரு ஒரு கேள்வியும் இதுல வைக்க வேண்டியிருக்கு. அதாவது சென்ற முறை ஆட்சியில அதிமுக இருந்தப்ப கூட இதே மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் சிபிஐ விசாரணைன்னு சொன்னப்ப சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லையா,
நம்ம அதிகாரிகள் பண்ண மாட்டாங்களான்னு பல கேஸ் நம்ம சிபிசிஐடி கிட்ட கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த முறை இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ தான் வரணும் அதிமுக சொல்கிறாங்க. இதுதான் வந்து எல்லாத்தையும் நான் செஞ்சுருக்கோம், உடனடியாக ஒன் மேன் கமிஷன் கூட போட்டுட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், இவ்வளவு விளக்கங்களை திமுக அரசு கொடுத்தாலும் அதிமுக அதை எடுத்துக்க தயாராக இல்லை அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. 13 மாதத்துக்கு முன்னாடி 20 பேரை காவு வாங்கினதுல உங்க சிபிசிஐடி என்ன கிழித்தது, அதனால நீங்க அதுல கிழிக்க மாட்டீங்க, இதுலயும் கிழிக்க மாட்டீங்கிறதுக்காகத்தான் சிபிஐ விசாரணை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, சாராயம் பிடிக்கிறத 3000 வருஷம் 6000 வருஷம் நடந்தது நம்ம கலாச்சாரம், சோமபானம் சுறாபானங்கிறாரு. ஐயா, தமிழகத்தில் உங்கள் திராவிட இயக்கங்களால் கொண்டாடப்படும் சூப்பர் ஹீரோ நம்ம யாரு, ராவணன் என்ற பிராமணன். அவன் சுறாபானம் குடிப்பானா சோமபானம் குடிப்பானா, அதையும் அப்படியே சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. ராவணன் சூறாபானம் குடிச்சவன், சூறாபானம் குடிக்கல, அசுரன். ராவணன் அசுரன், சூறாபானம் அதுக்குள்ள வேற வேற தளத்துக்கு போவாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி மணிவண்ணன் சார். வர பேரே அசுரங்க. அசுரன் எப்படி சூறாபானம் குடிப்பான்? ராமனும் சீதையும் சோமபானம் குடிச்சதுக்கு கம்பனை எழுதி இருக்கு. எங்கேயோ போய் ஏதோ நம்ம வந்து அதை சொல்ல வர அவர் சொன்னது மணிவண்ணன் சார். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி சார். இந்து மத கடவுள் ராமரை பத்தி எல்லாம் நீங்க நம்பிக்கை இல்லாதவர் பேசக்கூடாது. ரைட் ரைட் ரைட். அது ஏன் நம்பிக்கை எல்லாம் போச்சு? சோமபானம் குடிக்கிறோம் அதை விட்டுடுவோம் மணிவண்ணன் சார். அது நம்ம சபையில இருந்து பண்ணிப்போம். நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய கேள்வி அதுதான். ரைட் ரைட். கேள்வி இதுதான். பிராமணன் வந்து உங்களுக்கு எல்லாம் கொண்டாடுனீங்களா? அவன் எங்களை பொறுத்த மட்டும் எங்க இந்து மத நம்பிக்கைப்படி அழிக்கப்படக்கூடிய அசுரன். நீங்க நம்பிக்கை இல்லாதவரை பத்தி பேசாதீங்க. ரைட். நான் கேள்வியா வைக்கிறேன். இதற்கான தீர்வு இது வேறு இடத்துக்கு இதை நகர்த்த வேண்டாம், தயவு செய்து இது வேண்டாம். நான் வந்து மணிகண்டன் சார் நான் கேள்வியா வச்சிடுறேன், நம்ம தாண்டி வருவோம். மணிகண்டன் சார் நம்ம இஷ்யூக்குள்ள வருவோம், தலைப்புக்குள்ள வருவோம். நான் ஒரே கேள்வி தான் வைக்கிறேன், இதற்கான தீர்வு தான் இப்ப என்ன? எதிர்கட்சி கண்டனம், ஆளும் கட்சி அவங்க ஒரு விளக்கம் அளிக்கிறாங்க. இதுதான் 20 வருஷமே மாறி மாறி வர காட்சிகளா இருக்கு அப்படின்றது பொதுமக்கள் பரவல். இதுக்கு தீர்வுன்னு என்னதான் இருக்கு சார்? ஒரு விதத்துல இந்த கட்சி சார்பு இல்லாம, அதாவது நான் அந்த எந்த கட்சியை சப்போர்ட் பண்றேன்னு அவங்களுடைய கருத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா சார், இதுக்கு உடம்பு குறைந்தபட்ச தீமையை தரக்கூடிய கள்ளுக்கடையை திறந்து தொலைங்கல. கள்ளுக்கடையை திறந்து தொலைச்சிங்கன்னா மனிதனுக்கு தீங்கு வராது, அவங்களுக்கு தேவையான போதையும் ஒரு. பட் இதே கோரிக்கையை தான் போன முறை அதிமுக ஆட்சியில கூட தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை பல தரப்புல வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்ப அவங்க செவி சாய்க்கல. இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மேற்கொள்ளிட்டா எப்படி? அதுதான் சார் சொல்றேன். இங்க வந்து தமிழ்நாட்டுல 2 கட்சிகளும் அதிமுக திமுக அறிவிச்சாங்கன்னா அதை பெரிதும் நம்பி இருக்கிற வருமானம் தான் இந்த வருஷம் இன்னைக்கு தானே அறிவிச்சாங்க. தினமலர் பேப்பர்ல பார்த்தேன் 45,000 கோடி இருக்குது மது போன நிதியாண்டுல பாத்தீங்க அப்படின்னா. அதுக்கு கள்ளுக்கடையை திறந்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராய சாதத்தை தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. ரைட். நன்றி சார். நான் டாக்டர் கிட்ட வரேன். டாக்டர், இது நீங்க சொன்ன மாதிரி சமூக பொருளாதார பிரச்சனை அப்படின்னும்போது இதை எப்படி அரசு அதிகாரிகள் அணுக வேண்டிய? ஏன்னா பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டு பிளேம், ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் டு பிளேம் வந்து அதிகாரிகள் தான். முதல்ல சஸ்பெண்ட் ஆகிறதும் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், கலெக்டர் முதற்கொண்டு நம்ம இங்கே போகுது. அதுக்கப்புறமா தான் அக்கௌண்டபிலிட்டிக்கு நம்ம வரோம். ஸோ அப்போது இது அந்த லெவல்லே தடுக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? இல்லை, இது வந்து என்னென்னா அவங்க தான் கண்காணிக்க வேண்டியவங்க, அவங்க தான் கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அந்த அதிகாரியுடைய பொறுப்பு வந்து கவனிக்க வேண்டிய பொறுப்பு வந்து மாநில அரசுக்கு இருக்குது. அதை வந்து செய்யணும். அதுக்கடுத்து மணிகண்டன் பேசுகிறப்ப கேரளா பற்றிலாம் சொன்னார். கேரளாவில் இந்த விவாதம் நடக்குது. மதுவிலக்கு வேண்டுமா வேண்டாம்ங்கிற விவாதம் நீண்டாலும் நடந்துகிட்ருக்கு. அதே போல் பார்த்து அமெரிக்காவில் 1933 வந்து மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அது மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் வந்துச்சு, நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, சிறைச்சாலைகள் நிரம்பி வழிந்தது. அதனால் வந்து அங்கே ப்ராக்டிக்கலாக ரத்து பண்ணிட்டாங்க. அதே போலவே சோவியத் யூனியனில் கூட புரட்சிக்கு முன்னாலேயும் மதுவிலக்கு இருந்துச்சு, அங்கேயே அது ஃபெயிலியரு. லெனின் வந்த பிறகு அவர் ஒரு முயற்சி பண்ணார், கார்பச்சே காலத்தில் அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க, அங்கேயே அது தோல்வி. அதனால் எந்த நாட்டிலையும் வந்து மதுவிலக்கு பூர்ணமாக வெற்றி பெறலை. அதே மாதிரி இன்றைக்கி சில இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் மதுவிலக்கு இருக்குது. ஆனாலும் அங்கே உள்ள வசதிப்படுத்த வந்து வெளிநாட்டுக்கு வந்துடுறாங்க. அதே அங்கே உள்ள வசதிப்படுத்த ஹோட்டலில் வந்து மது பழக்கத்துக்கு மதுவாக இருந்ததுலாம் இருக்குது. அதனால் எந்த ஒரு நாட்டிலையும் பூர்ண மதுவிலக்கு சக்ஸஸ் ஆகலைங்கிறது இதாத்த உண்மையை புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் மதுவிலிருந்து மக்களை மீட்கணும், மது இல்லாத ஒரு சமூகத்தை படைக்கிறது ஒரு லட்சிய நோக்கம். அப்போ அதை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்களும் வரக்கூடாது. கள்ளச்சாராய மரணங்களும் வராமல் அதே சமயம் மக்களை எப்படி மதுவிலிருந்து மீட்பது என்பதை பற்றிலாம் ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மது அடிமையில மீட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களுக்கு வந்து மாவட்டந்தோறும் மது பழக்கத்தை மீட்பதற்கான மையங்களை உருவாக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதுக்காக தான் என்ன சொல்றேன்னாக்க அரசு இடப்படுது ரொம்ப மது டாஸ்மாக் கடையில் வந்து லாப நோக்கத்தோட லாபத்தை ஈட்டுவதற்காக அரசாங்கத்தை வருமானத்தை ஈட்டுவதற்காக அந்த அமைப்புகள் நடத்துகிற மாதிரி இருக்கு. அது நோக்கமாக இருக்கக்கூடாது.
ஆனால் அரசுடைய கட்டுப்பாடு தான் மது உற்பத்தி விற்பனை முதற்கொண்டு எல்லாமே நன்றி, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இதை புரிஞ்சுக்கிறேன் ஆனா, ப்ராடா. அதே சமயத்துல இது வந்து நான் லாபம் கோவை கூட செல்வராஜ் சார்ட்ட இறுதி கருத்து வாங்கலாம். கோவை செல்வராஜ் சார், உங்க நேரம் சார். தமிழ்நாட்டுல வந்து 3 வருஷத்துல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கள்ள சாராய, விஷ சாராய, எரிசாராய எல்லாமே கட்டுப்படுத்திருக்காங்க. கட்டுப்படுத்தாமல் இல்லை. இது வந்து தவிர்க்க முடியாத சம்பவம், நடந்திருக்க கூடாது, நடந்தது வந்து தவறுது. அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனிமேல் இப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் எல்லாரும் ஒற்றுமையா வேலை செய்யணும் மொழிய, வேற ஒன்றும் கிடையாது. அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இந்த கண்ணுக்குட்டிங்கிற அந்த கோவிந்தராஜ் வந்து பல முறை கைது பண்ணியிருக்கு, 2 முறை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணியிருக்கு. வெளியே வர வேண்டியது, மறுபடியும் அவர் ஏதாவது விற்க வேண்டியது, மறுபடியும் கைது பண்ண வேண்டியது, இதே தொடர்ந்து அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார். அவர் பல முறை சிறைக்கு போயிருக்கார். நம்ம நாட்டுல இது ஜனநாயக நாடு, இது வந்து அதிபர் நாடு கிடையாது, எகிப்து நாடு கிடையாது, சவுதி அரேபியா கிடையாது, ஏன்னா மன்னர் ஆட்சி கிடையாது. ஏன்னா நினைச்சா அவங்களே வந்து தண்டனை கொடுத்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க. நம்ம நாட்டுல பிரதமரா இருந்தாலும், முதலமைச்சரா இருந்தாலும், மாநில அரசு, மத்திய அரசு எதுவா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க முடியும். எல்லாமே அதாவது நீதிமன்றத்துக்கு போக முடியும். அங்கதான் போய் நம்ம வந்து தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும். ஒரு மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கு எத்தனை நாள் ஆச்சு? பிரதமராக இந்திரா காந்தி அம்மையாருங்க அங்க துப்பாக்கியால சுட்டதுக்கே நம்ம தண்டனை கொடுக்க முடியலையா? 15 வருஷம் 20 வருஷமா நீதிமன்றத்தில் நடக்கலையா? அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து முதலமைச்சரும் பிரதமராக இருந்தாலும் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தண்டனை கொடுக்கறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. நீதிமன்றமும் நீதி அரசு தான் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில இவங்க வந்து இவ்வளவு பேசுறாரு. இந்த 2001 நடந்த பிரச்சனையில என்னாச்சு? நீதிமன்றத்துல வந்து வழக்கு போகும்போது 2018 வந்து இவங்களால காப்பாற்ற முடியல. எல்லாம் கைதிகள் அத்தனை பேரும் விடுதலை ஆயிட்டாங்க. அது மாதிரி பல சம்பவங்களை சொல்ல முடியும். அதனால கொலை செய்யறவங்க வெளியே இருக்காங்க சார். கொலை பண்ணாங்க வந்து காசு வாங்கிட்டு போய் ஜெயில தண்டனை அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகள். அதனால வந்து இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கு. கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கோம், கடுமையான நடவடிக்கை தொடரும். இதுதான் உங்க வாதம். இது போல் நிகழ்ச்சி நடக்காம இருக்கிறது. நான் புரிஞ்சுக்கிறேன். நடவடிக்கை அரசு எடுத்துட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எல்லாம், அண்ணாமலை எல்லாம் இது மாதிரி மக்கள் விரும்புகிற சக்திகளை போய் செயல்படுகிற தலைவர்கள் என்ன துரதிர்ஷ்டவசம் இருந்தாலும் தெரியல. நன்றி சார், நன்றி சார். நேரம் இல்லை, சில வினாடி. நேரம் இல்லை, நிறைய சொல்லணும். எம்ஜிஆர் அவர்களால் 14 வருஷம், ஜெயலலிதா அம்மாவால் 10 வருஷம் ஆட்சியில் இல்லாத பற்றிங்க தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னவோ அதிமுகவும் பிஜேபியும் அரசியல் அனாதைன்னு. ஏங்க நாகேஸ்வர ராவ் பார்க்கில் நேற்றுக்கு திடீர்னு எல்லாத்தையும் மூடிட்டாங்க. ஏன் தெரியுமா மூடினாங்க? உள்ளே போய் யோகா பண்ணிடுவோம் நம்ம. அதுக்காக அந்த பார்க்கே சுற்றி போலீஸு. நீங்கள் ஒருத்தனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது, ஆனால் அவனை கண்காணிக்க முடியுமா முடியாதா? ஒருத்தன் தப்பு பண்றான், அவன் வெளில போறான், அவனை கண்காணிக்க முடியுமா முடியாதா? அதை கூட நீங்க செய்யலன்னு சொன்னா நான் பேசுறது ஒண்ணுமே இல்ல. நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் செத்தான் பாருங்க, அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு விஷயம் தெரியல. விஏஓ சாவறான் பாருங்க, அதற்கப்புறம் கூட உங்களுக்கு விஷயம் தெரியலன்னு சொன்னா நீங்க மக்களாட்சி செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நன்றி சார். ஒண்ணே சொல்றேன், கள்ளுக்கடையை திறந்து விட்டு இது பாருங்க, மத்த மாநிலங்கள்ல 40 ரூபாய்க்கு கிடைக்கிற சரக்கு தான் நீங்க டாஸ்மாக்ல 120 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. அதை செய்யாம இருந்தீங்கன்னா இந்த சாவுகள் குறையும். நன்றி. அதே மாதிரி கள்ளுக்கடைகளை கொண்டு வந்தீங்கன்னா இந்த சாவுகள் குறையும். காந்தராஜ் சார், உங்க இறுதி உங்களுக்கு வேண்டியது காசு, பணம். ரவிச்சந்திரன் சார் நன்றி. நேரம் இல்லை. காந்தராஜ் சார் இறுதி கருத்து. அது வந்து அவங்கள கட்சியில வெச்சுக்க மாட்டோம்னு ஒரு நன்றி 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 கோவை செல்வராஜ் சார். ரெண்டு பேரும் குடிக்க சொல்றாங்களா சார்? நன்றி நன்றி நன்றி. சாராயம் காசு கொஞ்சம் பார்க்கறோம். இதுதான் நாட்டு நடந்துட்டு இருக்கு. நன்றி 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 கோவை செல்வராஜ் சார். இறுதி கருத்து தான். ரெண்டுக்கு ஒன்று வந்து மதுவை வந்து மது விலக்கு ரத்து பண்ணுறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. முடிவு எடுத்ததுக்கு பிறகு அதில் என்னத்துக்கு கல் சாராயம் பிரித்து இது பண்ணுறீங்க? இங்கே IMFL ஏன் பிரிக்கிறீங்க? எல்லாத்தையும் திறந்து விட வேண்டியது. அப்படி திறந்து விட்டுருந்தாக்கா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லை. ரைட்டு. இப்போ காசு இல்லாத வந்து கல் குடிச்சிட்டு போகிறான், காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வந்து சாராயம் குடிச்சிட்டு போகிறான், காசு இன்னும் ரொம்ப இருக்கும் வந்து விஸ்கி பிராந்தி அப்படி குடிச்சிட்டு. இந்த மெத்தனால் மாதிரி விஷயங்களை அது மெத்தனால் ஏன் குடிக்கிறான்னா இவனுக்கு ஏற்க தேவைப்படுகிற அந்த கிக்கு, அந்த போதை, அந்த மயக்கம் அது வரணுங்கிறதுக்கு அதை சேர்த்தி ஆகணும். இவனுக்கு இருக்கிற சோகம், இவனுக்கு இருக்கிற பொருளாதார கஷ்டம், இவனுக்கு இருக்கிற குடும்ப கஷ்டத்துக்கு தன்னை மறக்கணுங்கிற சூழ்நிலை வரும்போது சாராயம் பத்தில் அதுக்கு மேலே அதுக்கு கிக்கு வேணுங்கிறதுக்கு தான் இது வந்து பொருளாதார இதை நீங்கள் சீர்படுத்தவே முடியாது. மனித இனம் இருக்கிற வரையில இந்த மனத்தாங்கல் இருக்கத்தான். மனத்தாங்கல் இருக்க வரைக்கும். அதோட இன்னொன்று வந்து சார் ரவிச்சந்திரனோட சேர்ந்து நான் ஒரு கருத்தை நான் சொல்றேன். இப்படி தவறுதலான முறையில் குற்றச்சாட்டுக்கு வித்தவனை பிடிச்சிட்டீங்க, குடிச்சவனை என்னத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க? ரைட்.
என்ன அவன் தப்பு பண்ணலையா? ரைட், நன்றி. அந்த தவறுக்கு வந்து 10 லட்சம் ரூபா insult ரைட், நன்றி நன்றி. நான் புரிஞ்சுக்கிறேன். நேரம் இல்ல இது போனா பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம. சரிதான் சார். ரைட், விஷசாராய விவகாரம் விளக்கமளிக்கும் திமுக அரசு விடாது குற்றவாளியா போராடும் எதிர்க்கட்சிகள் உண்மை ஆதங்கமா அரசியல் உள்நோக்கமான பேசினோம். அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியா இந்த விஷயம் நகருதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூவருக்கும், இனத்தின் விழாவின் இருவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது மாலை முரசு தொலைக்காட்சி. நெற்றிக்கன். நன்றி, வணக்கம்.